ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய பெரும் முயற்சியினாலும் அவருக்கென்று ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய ஆதரவினாலும் இந்த தலத்திலே திருமுறைகள் முழுவதுமாக ஓதப்பெறுகின்றன. பாரு சேர்வரோர் மேனியர் என்று ஒரு பதிகம், இல்லை மழைவேட்டல் பதிகத்தில் வருது. அதில் நான் பாடினா நடத்தணும்னு நினச்சேன், பாடணும்னு யோசனை பண்ணேன். ஆனால் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது. ஏன்னா பாடுற அளவுக்கு எனக்கு அந்த பண்ணோட பாடுறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த கடைசி வரிய அதில் ஒரு செய்தி தான் நம்ம இங்கே தொடங்குற போது தேவைன்னு பார்த்தேன். செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துறை, கடைசி பாட்டு. அதில் செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாமவை செப்பவை. செல்வம் என்கிற சொற்கள் அதிகமாக கையாளப்படுகின்ற ஞானசம்பந்தனுடைய திருமுறைகளிலே இந்த 2 பாடல் இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான பாடல். அது நாம் அந்த முதலிலே செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ், அது வரலாறுக்காக போச்சு. செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர், பராய்த்துறையிலே இருக்கிற எம்பெருமானாகிய செல்வர், அவர் செல்வம் மல்கிய செல்வர், அளவிலா அவர்கிட்ட செல்வம் என்பது இந்த இடத்துல நம்ம வந்து பெருமானுடைய திருவள். அந்த செல்வம் பல்கிய பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதனன்னு ஒரு தொடர். ஆக செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் என்பதை நாம் இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம், எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தொடர் சிவபெருமானை குறிக்கிறது. அந்த சிவபெருமானை குறிக்கின்ற நூல்கள் தான் சிதையாத நூல்கள். பல நூல்கள் இருக்கிறது. பெருமானை பற்றி பாடப்பட்டிருக்கிற நூல்கள் சிதையாதது. அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமனையே பாடுவார்னு ஒரு உறுப்பு வச்சார். பரமனையே பாடுவார்க்கும் அடியேன் என்று ரொம்ப அருமையான தொடர் அது. பரமனை தவிர வேற எதையும் பாடமாட்டோம் என்கின்ற கொள்கையிலே இருந்து ஒரு காலம் இருந்து இருக்கிறது. ஆக பரமனையே பாடுவார் என்பது பரமனை தவிர வேற எவரையும் பாட மாட்டார். ஆக பாட்டுடை தலைவனாக பரமனை கொண்டு வழங்குவதுதான் சிறப்பு. ஏனென்றால் இம்மை பயனுக்கு கிடைப்பது மற்றவற்றையெல்லாம் பாடுவது, மறுமை பயனுக்கு கிடைப்பது பெருமானை பாடுவது. அதனால செல்வர் மேல் சிதையாதன செந்தமிழ் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் சிறப்பான தமிழ் தான். செல்வனை பற்றி பாடுகிற தமிழ் சிதையாத தமிழ். ஆகையினால இப்போ நாம் வந்து சிவபெருமான் திருவந்தாதி படிக்கிறதுனால சிதையாத செந்தமிழை வாய்ப்பதற்கு நமக்கு இருக்குதுன்றது ஒரு அந்த பாட்டு முதல்லேருந்தே எனக்கு வந்து இன்னைக்கு தொடக்கத்தில் நான் அந்த பாட்டு பாடணும்னு நினச்ச முடியல. ஆக இறைவனை பற்றி பாடுகிற எம்பெருமான் சிவபெருமானை பற்றி பாடுகிற தமிழெல்லாம் சிதையாத தமிழ். அந்த சிதையாத தமிழ் என்பதை பொருள் கொள்வது சங்கடமாக தான் இருக்குது. அதனால தான் இது சுலபமாக பொருள் கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வழக்கமாக நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவேன். அது சிதையாத செந்தமிழ் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்லிட்டு வருவேன். இன்றைக்கி நாம் அதை தாண்டிடுவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் தள்ளி போயிருக்கிறோம். ஆகையினால அதை பற்றி நம்ம வாய்ப்பு வருகிற போதிலே வயலில் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஒரு தொடரை ஆமாமா 2 பேருமே அப்படிதாங்க. அதாவது அணிநயம், அதாவது வெண்பா பாடுவதில் ரொம்ப கஷ்டம். வெண்பாவிலே அணிகள் என்று இருக்கிறது. சொல் பொருள் பின்வரு நிலையணி, சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி. இது 3 தான் தொடர்ந்து இதில் மீண்டும் மீண்டும் வருகிற தொடரே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தரும், அர்த்த பொருளை தரும்.
அப்படி தான் நம்ம ஓரளவுக்கு குடிச்சு போகிறோம். சில விஷயங்கள் சில சொற்களுக்கு மட்டும் சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இலக்கண வகுப்பாக இதை ஆக்கிடக்கூடாது. செய்தியில் என்ன இருக்கிறது என்பதற்காகவும் அவருடைய நுண்மான் நூழலும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்காகவும் ஒரே ஒரு ஒரு இடத்துல ஒரே தொடர் தான். கிருஷ்ண பரமாத்மா தூது அனுப்புகிறாரு. தூது போயிட்டு வரம்பா, நான் போயிட்டு வரேன், என்ன செய்யணும்னு கேட்குற போது அவர் வரிசையாக சொல்கிறார். தர்மர் தான் முதல்ல சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்ட்டு. என்ன சொல்கிறார் தர்மர்? பெருமானே, எங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கிறாய், எனக்கு உன்னை தவிர எனக்கு நண்பு செய்வது ஏதும் இல்லை. ஆனால் நீங்கள் சென்று என்ன செய்யணும்னாக்கா, அந்த பாட்டு முழுமையாக போல ஒரே ஒரு தொடர் வில்லிபுத்தூரார் பாருங்க. அவருக்கும் வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு அளவுக்கு சமகாலத்து புலவர்கள். எவ்வளவு திறமை இருக்கிறது பாருங்க. அந்த பாடல்ல ஒரு வரி, கைரவமும் தாமரையும் கமழ் பழன திருநாட்டில் கலந்து வாழ்தற்கு. அவன் பக்கம் துரியோதனா ஒரு பக்கம் படை திரட்டிட்டு இருக்கிறான். 11 அக்ரோனி, இங்கே 7 அக்ரோனி இவங்க திரட்டிட்டாங்க. சண்டை நடக்க போது படை திரட்டிட்ட பிறகுதான் அனுப்புறாரு. அப்ப சொல்றாரு, கைரவமும் தாமரையும் கமழ் பழன திருநாட்டில். பொருள் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்க திருவந்ததெல்லாம் படிக்கிறதுனால, அல்லி மலரும் தாமரை மலர்களும் மலர்ந்த வயல்களை உடையதாக இருக்கின்ற இந்த நாட்டிலே நாங்களும் கௌரவர்களும் பாண்டவர்களும் கலந்து வாழ்தற்கு உயிரணையாய் எங்களுக்கெல்லாம் உயிர் போன்றவனே சந்துபட உரைத்தி என்றான், அறத்தின் உருவம் போல்வான். நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேணாம். இந்த சந்துபட உரைத்தின்னு ஒரு சொல் வருது. இதை சொல்ல, இதை சந்துபடன்னு எடுத்துனாக்கா ஒரே சொல்லா எடுத்துக்கணும். இந்த இடத்துல அதான் சொல்றாரு. சந்துபட்டது என்றால் சமாதானம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். சந்து என்பது சமாதானம், சந்துபட என்றால் சமாதானம் ஆகிற மாதிரின்னு அர்த்தம். ஒரு சொல் நீர்மைத்துன்னு சொல்லுவார். நம்ம இந்த அருணையாருடைய உரையில் நம்ம பார்க்குற போது இடத்துல இந்த தொடர் ஒரு சொல் நீர்மைத்தாய் சிவபெருமானை குறிக்கிறது. இதில் பல இடங்கள் அந்த மாதிரி வரும். இங்கே என்ன போச்சு, சந்துபட ஒரு சொல்லாக எடுக்கிற போது அது ஒரு சொல்லாக தொடர்ந்து பொருள் கொண்டாங்க. சந்துபட என்றால் எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற இடைவெளி நீங்குமாறு சமாதானமாகும். சந்து என்றால் சமாதானம், சந்துபட சமாதானம் ஏற்படுமாறு. பெருமான் கண்ணபரமாத்மா எப்படின்னா அவர் வந்துக்கிறது சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிறாரு. அவருக்கு போய் அவர் என்னென்ன வேலை பண்ணார் அங்கே சண்டை முழுசா நடக்கணுன்றதுக்காக. இவர் அங்கே போய் சமாதானத்துக்காக நின்னார், விதுரில் உள்ள உடைக்கு வச்சார். ஆகையினால அப்ப என்ன பண்ணாரு, அந்த சந்துபடை என்பதை அவர் சொன்னாரு. கண்ணபரமாத்மா என்ன நினைச்சிட்டு சிரிச்சாராம், சந்து பட. இப்ப பிரிச்சுட்டா பாருங்க. ஒரே சொல்லா இருக்கிற போது சந்துபடை என்றால் சமாதானம் ஏற்படுகின்ற வகையிலே. இவர் என்ன பண்ணிட்டு வந்தார் அங்க போய், மனச பரவாயில்லப்பா நீயே சொல்லிட்ட, சந்து என்றால் சமாதானம், பட என்றால் நீங்கும்படியாக. அப்ப சமாதானம் கொஞ்சம் நெஞ்சா கூட கட்டாகிற மாதிரி சந்து பட. இதுதாங்க இலக்கியம். தமிழ் இலக்கியத்திலே சொற்கள் இது மாதிரியான சொற்கள் பல. நம்ம வந்து கதையாக தான் படிச்சுட்டு போகிறோமா வழிய அந்த இலக்கியங்களிலே இது மாதிரியான செய்திகள் நிறைய வருகிறது என்கிறதுக்காக குறிப்பு சொன்னேன். அதே போல் இந்த இடத்துல நான் இன்னைக்கு பேசுகிற போகிற இடத்துல கூட பாரு, ஒரே சொல்லு எப்படி பிரித்து பொருள் கொண்டு வரலாம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் அந்தாதியில் கபிலர் வந்தாலே இவங்க 2 பேரும் சிவபெருமானை பாடிய பாடல் எல்லாம் ஒரு சிறந்த பாடல். அதுதான் செல்வம். செல்வம்னாக்க இவங்க எவ்வளோ அளவுக்கு இந்த 2 பேரும் இருந்து கபிலதேவ நாயனாரும் சரி பரணதேவ நாயனாரும் சரி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ வந்து பார்க்க வேண்டியது 16வது பாடல். கையில் எழுதிக்கிற எண்ணுக்கு போட்டிருப்பேன் நான். அந்த ஜெராக்ஸ்லேயே கையாலேயே எழுதி கொடுத்துருப்பேன். ஆமாண்ணா, ஏன்னா அதில் வந்து சீரியல் நம்பர் வேறு இருக்குது. அதனால் அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் வருது. பாடல் எண்ணே வந்து 11ஆம் திருமுறை பாடல் என்ன இவங்க கொடுத்துருக்கிற பொருள் உரைக்கு வித்தியாசப்படுது எண்ணு. அதனால தான் நான் நம்பரை போட்டுட்டேன். 16லேருந்து 24 வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு நம்ம போகிறதுக்கு பெருமான் திருவுள் கூட்டினாக்கா இங்கே தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், பார்த்துக்கலாம். ஆமாம், பார்க்கலாம். இப்போ 16வது பாடல். பாலார் புனல் பாய் சடையானுக்கு அன்பு ஆகி, பாலார் புனல் பாய் சடையான், பாலார் புனல் பாய் சடையானாள் பாலாடி
ஆடுவான் பைங்கன் அறவூர்வான் மேனி தீ ஆடுவான் என்று என்றே ஆங்கு. பாலார் 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 வந்துருச்சு. எவ்வளோ பெரிய செய்தின்னாக்கா, இதில் இது முதல் அடியில் இருக்கிற பால் இருக்கு இல்லையா, முதல் அடியில் பாலார் புனல் பாய் சடையான், இது நன்றாக தெரிகிறது. பால் ஆர் புனல் பாய் சடையான், பால் ஆர் புனல் பாய் சடையான், அது இருக்கிற மாதிரியே பொருள் கொள்ளலாம். அமுதம் போல நிறைந்த நீர், பால் ஆர் புனை என்றால் இந்த இடத்துல பால் என்பது பாலும் அமுதமும் ஒன்றாக கருதக்கூடியது. ஆகையினால அமுதம் போன்ற நீரை உடையதாக இருக்கின்ற அப்படின்றது இது எங்க வந்ததுன்னாக்கா, கங்கை பாயப்பெற்ற சடையினை உடையவன் அர்த்தம். பால் ஆர் புனல் பாய் சடையானுக்கு என்றால் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருளை குறிக்கிறது. அந்த சிவபெருமானின் மீது ஒரு தலைவி அன்பாகிவிட்டாள். இந்த பாடல் இப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தலைவியது வேறுபாடு. ஒரு பெண்ணு ஒரு மாதிரி இருக்கிறா, அந்த வயசு பருவ வயதிலே இருக்கின்ற மாதிரி இருக்கிறா. அவள் ஒரு நிலை, சாதாரணமான நிலை என்று ஒருவன் மீது பற்று கொண்டு இருக்கிற நிலையிலே இருக்கிறவளை பார்த்து தலைவியினுடைய வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடை யார் சொல்லுவாங்கன்னாக்கா, செவிலித்தாய் தான் கண்டுபிடிப்பாங்க முதல்ல. அந்த செவிலித்தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக அவங்ககிட்ட, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, செவிலித்தாயெல்லாம் நீங்கள் ஏன்னா நீங்கள் இது படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் திருக்கோவையார் படிக்கிறதுனால செவிலித்தாய். இந்த செவிலித்தாய் இந்த பெண்ணுக்கு துணையாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நேராக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தலைவி கிட்ட இந்த மாதிரி நேராக செய்தி கேட்கல. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தோழி ஒத்து இருக்கிறா இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த மண்ணு இன்னும் நம்ம புரிகிற மாதிரி, இப்போ நம்ம தற்போதைய பாஷை ஒரு மார்க்கமாகுது. இந்த தொடர்லாம் பழைய சங்கத்து இலக்கியங்களே கிடையாது. அதுதான் வேறுபாடு கண்டு. வேறுபாடு என்றால் அந்த நேரத்திலே அந்த பருவத்திலே இருக்கக்கூடிய தன்மையை விட மாறுபட்ட நிலையிலே இருக்கின்ற அந்த வேறுபாடை கண்டு செவிலி கேட்குறாங்க, என்ன அந்த மாதிரி இருக்கிறாளே, நீ தோழி தெரியாத அதெல்லாம் இருக்க முடியாதுன்றனால இந்த தோழி என்ன பண்ணுறாங்கன்னா, பொய் சொல்லாமா பாருங்க. அந்த காலத்திலே சங்க இலக்கியங்களிலே தோழி உண்மை செப்பல், அந்த இடத்துல உண்மை செப்ப வேண்டும். அதெல்லாம் நீ கண்டுக்காத, என்னமோ இருக்குது போன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுது, அவளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற சீரியலில் இருக்கிற மாதிரிலாம் பேசுறது கிடையாது. உண்மை செப்பல், இந்த உண்மையே தான் சொல்லுவா, மாறு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். அந்த உண்மை செப்பல் என்கின்ற பொழுது தான் அந்த தோழிக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க சங்க இலக்கியத்தில், அறத்தொடு நிற்றல்னு பேர். நடந்ததை உள்ளதை உள்ளபடியே தனக்கு தெரிகிறது, இவ்விடத்திலே இருக்கிற மாறுபாடுக்கு என்ன காரணம் இருக்கிறது என்று தெரிகிறது. இவற்றையெல்லாம் இருந்து இவங்களுக்கு முன்னே தெரியறதுக்கு முன்னே தோழி வேற பல முறை சொல்லி திருத்துவதற்கு முயற்சி செய்வாள். தோழியுடைய உதவி இல்லாமல் அந்த காரியம்லாம் நடக்காது. அது சங்க இலக்கியத்தில் உள்ள அகத்துறை இலக்கியத்தில் நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆகையினால அந்த மாதிரி இல்லாத ஒரு காலத்தில் இந்த தோழி உண்மை செப்புகின்ற காரணத்தினாலே தோழி அறத்தொடு நிற்றல்னு ஒரு துறை இருக்குது அக இலக்கியத்திலே. அறத்தொடு நிற்றல் என்றால் உண்மையை உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற ஒரு தன்மை. இந்த பாட்டில் அதான் சொல்றா. இந்த பெண்ணானவள் இப்போ செவிலித்தாயி சொல்றா என்னன்னா, பால் ஆர் புனல்பாய் சடையானுக்கு அன்பு ஆகி, பெருமானுக்கே அன்பாகிவிட்டாள். எதனால் அன்பு ஆகிவிட்டாள் இவள்? அந்த பெருமானுக்கு இவள் அன்பாவதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? சும்மா வீட்டில் உட்காந்துக்கு ஒரே காரணம் இருக்குன்னா இல்லை. பெருமானை பார்த்திருக்கிறாள், பெருமானுடைய அழகை பார்த்திருக்கிறாள், தில்லையிலே ஆடுகின்ற தன்மையை பார்த்திருக்கிறாள், அவனுடைய உருவத்தை பார்த்திருக்கிறாள். என்ன பார்த்தாலும் தான் கடைசி 2 அடி. இப்போ இந்த பெண்ணு பெருமானுக்கு மேல் அன்பாகிவிட்டால், பெருமானுக்கு அன்பு ஆன பொழுது என்ன ஆகிப்போச்சான், இவள் அடுத்தது முதலான் பாலார் புனல் சடையானுக்கு அன்பாகிவிட்டால், அன்பாகினதற்கு என்ன காரணம் என்று 3வது பாருங்க, அவன் பாலாடி ஆடுவான் பைங்கன் அறவூர்வான் மேனி. பெருமான் மீது அன்பாகிவிட்டதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு இல்லையா? ஒரு மனுஷனை பார்த்தாக்கா அவன் மீது அன்பு ஆகிவிட்டால்னா உலகத்தில் எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாருமே அன்பாக முடியாது. அவனுக்கு அன்பாக காரணம் என்றால் பால் ஆடி ஆடுவான்னு இருக்கு பாருங்க 3வது வடியில். அதாவது தனிச்சொல் ஒன்று இருக்குது பாருங்க. 2வது தனிச்சொல் பாலாடி ஆடுவான். பால் ஆடி ஆடுவான் என்பதற்கு பாலில் சிறப்பாக முழுகி, பால் ஆடி என்றால் பெருமான் பால் தொடங்கப்படுகின்ற மற்றது, அதாவது ஆணைந்து ஆடுவான்னு அர்த்தம். பாலினும் ஆடி
பால் ஆடி ஆடுவான் என்பது பாலிலும் குளியல் செய்வான். பெருமான் வந்து திருமஞ்சனப்படுத்தப்படுவான். பால் தொடர்புடைய பொருள்களிலும் திருமஞ்சப்படுவான் என்றால் அங்கே பால் என்று சொன்னதுனால அதனது சிறப்பு பெறப்பட்டது. பெருமான் அந்த பாலிலே மூழ்கின்ற பெருமான் என்று பாலை தனக்கு விருப்பமான அபிஷேக பொருளாக கொண்டிருக்கிற பெருமான் பால் ஆடி ஆடுவான். அது மட்டுமல்ல, அந்த பெருமானையும் அது மேற்கொண்டு அடுத்து சொல்ற மேனியில் அரவு ஊறப்படுவான் அர்த்தம். எப்படி பாருங்க, பைங்கன் அறவூர்வான் மேனி இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிச்சுக்கணும்? மேனியில் அரவு ஊர்வான். ஆனால் உடலிலே அரவு என்றால் பாம்பு, பாம்பினால் ஊறப்படுபவன். இப்போ பெருமானுக்கு 2 அடையாளம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, பாலிலே அபிஷேகம் செய்யப்படும் பால் நினைந்த அது மேலே பாலிலே ஆடுவான் என்றால் பாலினால் ஆகிய 5 பொருட்களினாலும் ஆடுதலை விரும்புகின்ற பெருமான் அடிச்சது. அடுத்தது மேனியில் அரவு ஊறப்படுவான் என்கின்ற பொழுது அவன் ஆபரணமாக அந்த அரவை கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க, ஆடுவான் என்று என்றே ஆங்கு. அந்த பெருமானை பற்றியே பலமுறை பாலிலே ஆடுகின்ற பெருமானே, சிவபெருமானே, எம்பெருமானே, அரவு ஊடப்படுகின்ற பெருமானே, தீயில் ஆடுகின்ற பெருமானே, தீ ஆடுவான் ஒன்று இருக்கு பாருங்க. 3 செய்தி சொன்னாங்க. பாலிலே ஆடுவான், அரவு ஊர்வப்படுவான், தீ ஆடுவான். இவனையே என்ன பண்ணிட்டு திருப்பி ஒரு பற்று ஒரு குழந்தைக்கு வந்து விட்டால் அதற்கு மேல பித்து அதிகமாக ஆகும் இல்லை, பிதற்றல் என்ற ஒன்று உருவாகிடும். அதனையே திருப்ப சொல்லி சொல்லி என்று என்றே ஆங்கு பாலார்ப்புணையால் சடையானுக்கு ஆளானாள். இப்போ இந்த பெண்ணினுடைய நிலைமை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். அருமையா சொல்லியிருக்கார் பாருங்க. பெருமான் மீது பற்று கொண்டவளாக ஆகிவிட்ட பிறகு என்ன செய்யறாள் என்றால் இவன் மேல வத்தி கொண்டு இருக்கிறதுனால, ஆனா இந்த பெண்ணு என்ன ஆயிட்டான்னாக்கா, ஏன் இப்படி இருக்கிறான்னா என்ன சொல்ற பாருங்க, பாலார் புனல் பாய் சடையானால் இருக்குது. இந்த வந்து பாலார் என்பதில் பல பக்கமாகும். இந்த எந்த பால் என்ற போது பாலை விட்டுடுங்க. பால் என்றால் அப்பால், இப்பால், உப்பால் என்று என்று சொல்லுவோம். 3 விதமாக, அந்த பக்கம், இந்த பக்கம், உள்ள அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் நடுவுறது உப்பக்கம், அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்று இருக்கிறது. அப்பக்கத்துக்கும் இப்பக்கத்துக்கும் நடுவில் அகர உகர சுட்டுச்சொல். இப்போ உகர சுட்டு அந்த நடுவில் இருக்கிற சுட்டுலாம் பெரும்பாலும் சொல்றது இல்லை. அந்த சுட்டுக்கு வாய்ப்பே இல்லை. இலக்கணத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இல்லை. ஆகையினால பால் என்றால் பல பக்கங்களிலுமே இருக்கிற புனல் பாய் சடையாள். இவ என்ன ஆயிட்டான்னாக்கா, இதுதாங்க அருமையான ஒரு தொடருங்க. இந்த பெண்ணு என்ன ஆயிட்டாலாம், பல பக்கங்களிலும் புனல் பாய்கின்ற நீரிலே மூழ்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் பல பக்கங்களிலும் நீரிலே மூழ்கிக்கிற பொருள், தண்ணிலே தான் இருக்குது அந்த பொருள். ஆனா அந்த பொருள் என்ன ஆகி போச்சுன்னா, தண்ணிலே இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியை உறிஞ்செடுக்கின்ற தன்மை இல்லை. அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, சடை என்கின்ற ஒரு பொருள். அந்த சடை என்பது என்ன என்றால் சடைப்பூண்டுன்னு ஒண்ணு. இந்த சடைப்பூண்டு என்பது அதுக்கு பேரு இலக்கியத்திலே கிடைத்தக்கைன்னு பேரு. நீரிலே இருக்கும், எடுத்து புழிஞ்சா சற்று நீர் வராது, நீரிலே இருக்கும். அதான் சொல்றது, பல பக்கங்களிலும் புனல் பாய்கின்ற சடையாக ஆகிவிட்டாள் என்றால் இவள் எல்லா விதமான இருக்கிறோம். நாம் சொல்றோம் நம்ம கூட இருக்கிறா, எல்லாம் இருக்கிறா, ஆனால் நம்மை மறந்து விடுகிறார்கள், பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தக்கப்பூண்டு போல தன்னையே மறந்த நிலையில் இருக்கிறாள். முழுமையாக அவளுக்கு எல்லா விதமான பக்கத்தில் எல்லாம் இருந்தோம், எதிலையுமே அவள் தொட்டுக்கொள்ளாமல் இருக்கிறாள். இந்த தொடர் பார்த்துங்க, பாலார் புனல் பாய் சடையானால் என்றால் இந்த பாலாருக்கு அருமையான தொடர் என்னன்னாக்கா, பல பக்கங்களிலும் ஆர்ப்பரிக்கின்ற நீருக்கு நடுவிலே இருக்கின்ற தக்கை என்கின்ற சடைப்பூண்டுன்னு ஒரு பேருங்க. இதெல்லாம் வந்து நம்ம சங்க இலக்கியங்களே பயன்படுது, இருக்குது, இன்னைக்கும் இருக்குது, கடல்லே இருக்கும். எடுத்து பார்த்தா புழிஞ்சாரு. சில பொருள்லாம் கடையில் இருக்கும், தண்ணியெல்லாம் உள்ளே எடுத்து பார்த்தா தண்ணியெல்லாம் இருக்கும். நீர் கத்தா நம்ம சொல்லுவோம் காய்கறியில் சில இதெல்லாம் வந்து, இந்த உதாரணமாக சவுச்சவு இருக்குது, அதை நீர் சொல்லுவாங்க. சீதளமாக இருக்கிறோம், அதெல்லாம் பண்ணாலும். முள்ளங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீர் கோத்துக்குன்னு இருக்கும், உள்ளெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சடை என்பதற்கு அதுதான் சொல்ல, எவ்வளோ பெரிய இந்த பாட்டை நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, பெருமான் மீது ஆசை வைக்க வேண்டும். பெருமான் மீது தான் பற்ற வேண்டியது யார் என்றால் பெருமானைத்தான் பற்ற வேண்டும் என்று செய்யணுன்றார். பற்றற்றான் பற்றை பற்றுக என்கின்ற தொடரை நமக்கு ஞாபகப்படுத்துவதில்லை. அவரை பற்றுகின்றாரு. பற்றிவிட்டால் என்ன பண்ணமா, அவரையே நினைந்து இருக்க வேண்டுமா,
வேறு எதுவும் நினைக்கக்கூடாதான். நினைக்காமல் இருந்தால் என்ன பண்ணணுன்னாக்கா அவன் பேரை திருப்பி திருப்பி சொல்ல இருக்க வேண்டும். நிறைய பாடல் நம்ம இருக்குது. முன்னம் அவள் நாமம் கேட்டால் மூத்தி அவள் சின்ன, இந்த மாதிரி அவருடைய தன்மையிலே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இவள் தக்க பூண்டு மாதிரி ஆயிட்டா, நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுதா, ஆனால் அவள் சரியான ஆளுங்க தான் பிடிச்சிருக்கிறா என்கின்ற உண்மையை தோழி சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதுக்கு ஒரு இலக்கியத்திலிருந்து ஒரு நம்ம உரையாசிரியர் அவர் எப்படி தான் படித்தார்னு தெரியல, அங்கேருந்து ஒரு தொடர் கொடுத்துறாங்க. இந்த சடைப்பூண்டு என்கின்ற ஒரு மென்மையான பொருள் அது என்ன ஆகுமா, காதலால் இவள் இவ்வாறு மெலிந்து விட்டாள். அந்த சடைப்பூண்டு போல இருக்கிற தண்ணியை கூட கொஞ்சம் எடுத்துக்கணும், அது நல்லா பூஸ்டாக இருக்கலாம் இல்லையா, மெலிந்து விட்டாள்னாங்க. அதுக்கு ஒரு இடம் சொல்கிறார் பாருங்க, நாலடியாரில் 366 பாட்டில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கார். நீருள் பிறந்து தண்ணீர், இந்த சடைப்பூண்டுன்றது நீர்லேயே தான் பார்க்குறான், நீர்லேயே தோன்றுதான், நீர்லேயே இருக்குதான். நீருள் பிறந்து நிறம் பசியதேனும், அது வந்து பார்க்கறதுக்கு பச்சை நிறத்திலேயே தண்ணீரில் இருக்கிற நிறமாக தான் இருக்குது, எல்லாம் நிசம் பசியதேனும் ஈரம் கிடை அகத்து இல்லாகும். அதனுடைய உள்ள சரிது கூட ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடியது, அதுக்கு தான் பேர் கிடை என்ற பேர். இந்த கிடைப்பூண்டு என்பது தான் இவள் கிடைப்பூண்டு போன்ற ஒரு தன்மை உடையவளாக இவள் மாறிவிட்டாள் என்கின்ற ஒரு குறிப்பு. இவள் ஒரு பாடலில் நான் 3 வரியில் எவ்வளோ பெரிய செய்திகள் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். நாலடியாரில் 360 நான் ஈற்றடி 2 அடி. நீருள் பிறந்து நிறம் பசியை ஏனும் ஈரம் கிடையாகத்தில்லா, கிடை அகத்து இல்லாகும். இந்த கிடை என்பது தான் தக்கை பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த கிடை என்பதற்கு இவர் கொடுத்துருக்கிற சொல்லாட்சி சடை, சடை என்கின்ற சொல்லினால அந்த கிடை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது இந்த அடுத்த பாடல் 17வது பாடல் திருவடியினுடைய சிறப்பை சொல்வது, பெருமானுடைய திருவடியை சிறப்பை சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க. ஆங்கு உரைக்கலாம் பொன்மலர்பாதம் அகுது அன்றே ஆங்கு உரைக்கலாம் பொன் அணிதில்லை ஆங்கு உரைத்த அம்பலத்தும் அண்டத்தும் அப்பாலுமாய் நின்ற அம்பரத்தும் அண்டத்துமா. பெருமானை எப்படி சொல்லலாம்னு இந்த 2 சொல்லும், இந்த ஆங்கு ஆங்குன்னு வருது பார்த்தீங்களா, முதல் அடியிலையும் 2வது அடியிலையும் இருக்கிற ஆங்கு 2மே எந்த விதமான பொருளும் இல்லாத சொல், அதுக்கு அசை, அது ஆங்கை விட்டுடுங்க. இப்போ உரைக்கலாம், அசை வந்து அசைக்கு பொருள் கிடையாது, யாப்பு இலக்கணத்துக்காக ஆங்கு ஆங்குன்னு போட்டிருக்காரு. இந்த ஆங்கு முதல் அடியிலையும் 2வது அடியில் இருக்கிற ஆங்குக்கு அசையாக அமைந்து விட்டுருக்கிறது, அது பொருள் இல்லை. இங்கே வந்து அது பாருங்க என்ன சொல்லலாம், அது பெருமானை உரைக்கலாம் பொன் என்றும் சொல்லலாம். பெருமானுடைய மலர்பாதத்தை தனியாக தூக்கி வந்துருங்க. மலர்பாதத்தை, பெருமானுடைய மலர்பாதத்தை உரைக்கலாம் பொன். பெருமானுடைய மலர்பாதம் தான் சொல்லலாம், பொன் என்று சொல்லலாம். மலர்பாதம் என்பது பொதுப்பட கூறப்பட்டதாயிலும் இந்த பெருமான் மலர்பாதம் என்பது எவருடைய மலர்பாதத்தை குறிப்பது என்றால் சிவபெருமான் திருவந்தியாதியாக இருக்கிறதுனால இங்கே குறிக்கப்படுகிற மலர்பாதம் பெருமானுடைய திருவடியைத்தான் குறிக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். பெருமானுடைய மலர்பாதம் எப்படி இருக்கிறது என்றால் அது சிவனது மலர்பாதத்தை குறிக்கின்றது. அந்த சிவனது மலர்பாதத்தை பொன் என்றும் சொல்லலாம். பொன்னையை விட சிறப்பானது ஒன்று இருக்குது, பொன்னை உரைத்து மாற்று அறியப்படும் பொன் என்று கூட சொல்லலாமா, பொன் என்றும் சொல்லலாம். அதான் சொல்ல ஆங்கு உரைக்கலாம் பொன், மலர்பாதம் உரைக்கலாம் பொன், மலர்பாதத்தை பொன் என்று சொல்லலாம். அது அன்றி அது அல்லாமலும் உரைக்கலாம் பொன். இன்னொரு 2 பொன் வருது இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்னன்னா பொன்னை உரைத்து, உரைக்கலாம் பொன் என்பதுக்கு சொல்லலாம் இல்லை, பொன்னை உரைத்து பொன் இது என்று சொல்லக்கூடிய தன்மையுடைகின்ற மேலான தன்மை உடையதாக இருக்கின்றது என்றும் பெருமானுடைய திருவடி சொல்லலாம். என்றால் பெருமானுடைய திருவடிக்கு மேலானதை எதுவும் கிடையாது. அவருடைய திருவடிக்கு மேலானது மேலானவற்றையெல்லாம் தருகின்ற ஒரு தன்மை உடையது. மேலானவற்றை எது என்று நமக்கு சரியாக காட்டுகின்ற திருப்பாதம் என்கிறதற்காக அந்த பொன் எது என்பதை உரைத்து சொல்லுகின்ற மாற்று அறியப்படும் பொருளாகவும் பெருமானை சொல்லலாம். அந்த உரைக்கலாம், இந்த முதல் இருக்கிறது உரைத்தல் என்பது வாயால சொல்றது, 2வது உரைத்தல் என்பது உரைத்து பார்க்கின்ற தன்மையுடைய அந்த பொன்னை உரைத்து சொல்லுகின்ற தன்மையுடையதாக இருக்கின்றது, மாற்றறிய பயன்படுகின்ற பொன் என்று சொல்லலாம். அது இல்லாமல் பொன் என உரைக்கலாம்,
அதை பொன் என்றே சொல்லலாம். பொன்னை மாறுபட்டு பொன்னை உரைத்து சிறப்பாக இருக்கிறதா என்று ரெண்டு விஷயம் சார். பொன்னை உரைத்து சிறப்பானது என்று சொல்லப்படுவதாகவும் பெருமான் திருவை சொல்லலாம், பொன் என்றும் சொல்லலாம். திருமால் அப்புறம் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பொன் என்பது இங்கே சிறப்பு என்பது இந்த அழகுன்றதை இவர் இங்கே குறிப்பிடல. ஆமாம், இல்லை என்றே சொல்லலாம். அதுவல்லாமல் பொன் என்றும் சொல்லலாம். எது என்கிறானாக அவர் எங்கே இருக்கிறாராம்? அணி தில்லை என்றால் பொன் என்கின்ற சொல்லப்பட்ட அம்பலத்திலேயே ஆடுகின்றார் அவர். பொன் அம்பலத்தும் ஆங்கு உரைத்த என்றால் இங்கே அங்கே ஆங்குன்னு ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆங்குக்கு வந்து தனிச்சொல்ல ஆங்கு. அவ்வாறு அவ்வாறு சொல்லப்பட்ட பெருமான் சிறந்ததாக சொல்லப்படுகின்ற அம்பலத்தும் என்பது இந்த முதல் இருக்கிற அம்பலம் வந்து சிதாகாசமாக சிற்றம்பலமாகிய அம்பலத்தை பொன் அம்பலத்தை குறிக்கிறது. ஆங்கு அவ்வாறு அம்பலத்திலும் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அம்பலத்தில் இருக்குதான் அண்டத்தில் இருக்கிறார், அண்டத்தும் இருக்கிறார். அண்டத்துக்கு அப்பாலுமாய் இருக்கின்ற அம்பரம் என்ற ஒரு சொல்லல் வருது பாருங்க. முதல்ல அம்பலம் என்பது தில்லையிலே பார்க்கிற பொன்னம்பலம் சிற்றம்பலம். அதுக்கு அண்டத்துக்கு அப்பாலமாய் இருக்கின்றதாக இருக்கிற அம்பரம் என்பது சிதாகாசம். சிதாகாசம் என்பது சித்தத்தில் தான் பார்க்க முடியுமா ஒழிய நம்முடைய ஊனக்கண்களினால் பார்க்க முடியதாக இருக்கின்ற அந்த சிதாபாரத்திலும் பெருமான் சிதம்பரத்திலும் இருக்கிறார், சிதாகாசத்திலும் இருக்கிறார். அந்த சிவபெருமான் சிவலோகத்தில் உள்ளது என்று இயைத்து கொள்க. அந்த பெருமான் எங்க இருக்கிறாருன்னா அவர் சிவலோகத்திலே இருக்கின்ற பெருமானாக இருக்கிறார். அண்டத்தும் ஆம் என்பது இந்த கடைசியில் ஒரு அண்டம் இருக்கு பார்த்தீங்களா? அண்டத்திலே சிவலோகத்திலும் இருந்து கொண்டு பெருமான் ஆட்சி அளிக்கிறார் என்பது. அண்டத்துக்கு அப்பாலும் என்பது மூணாவது வரியில, அண்டத்துக்கு அப்பாலுமாய் நின்ற அம்பரம். சிதாகாசமானது அண்டத்துக்கு ஊடுருவி அதுக்கு மேற்பட்ட நிலையிலே அண்டத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருக்கின்ற சிதாகாசம். இந்த கடைசி வரியிலே இருக்கிற அண்டம் என்பது சிவலோகம் என்கிற பொருள் கொண்டு அங்கே பெருமான் இருந்து கொள்கிறார் என்று இயைத்து கொள்ள வேண்டும். ஆக இந்த செய்தி என்ற பெருமான் பொன் போன்றவர். பொன் என்பது எது என்பதை அறிந்து கொள்வதற்காக உரைத்து சொல்லப்படுகின்ற மாற்று உரைக்கின்ற தன்மையை உடைய. இப்போ பெருமானை நினைச்சிட்டாதான் அவர் தான் சிறந்தது எதுன்னு நம்ம காட்டுவார். அவன் அருள் காட்டவில்லை என்றால் நம்ம எதுவும் காண முடியாது என்பதை தெளிவிப்பதற்காகவும் தெளிந்த பொருளாக இருக்கிறார், தெளிவிக்கின்றவராகவும் இருந்து நமக்கு அருள் பார்க்கிறார். அப்படித்த பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறார் என்றால் உலகத்தவர் பார்க்கின்ற வகையிலே உலகத்திலே அம்பலத்திலும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அம்பலத்துக்கு மட்டும்தான் இல்லை, அவருக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கிற சிதாகாசமாக என்று சொல்லுகின்ற பரவெளியிலே இருந்து கொண்டிருக்கிறார், பெருமானம் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் இந்த உலகத்திலே சிவலோகம் என்கின்ற கையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இங்கே சொல்ல. இந்த பாடலிலே திருவனுடைய சிறப்பு, பெருமானுடைய திருவடி என்ன சிறப்பு இருக்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்தது இது பாருங்க, மாயனை. மாயனை ஓர் பாகம் அமர்ந்தானை வானவரும் மாயவரும் மால் கடல் நஞ்சு உண்டானை மாய உருவானை மாலை ஒளியானை வானின் உருவானை ஏத்தி உணர். இதுவும் பெருமானுடைய செய்தி தான் சொல்றாரு. ஆனால் பெருமான் எந்த நேரத்திலே எவரோடு எப்படிலாம் இருந்துகிறாருன்னு சொல்ற போது இங்கே மாயனை ஓர் பாகம் அமர்ந்தானை என்கின்ற ஒரு செய்தி வருது. நல்லா தெரியும், திருமாலை. மாயன் என்பது முதலில் இருக்கிற மாயன் என்பது திருமால். தீர்ந்து பச்சா திருமாலும் ஞாபகம் வச்சுனாக்க ஓரளவுக்கு நமக்கு பொருள் வந்துடும். அடுத்தது ரெண்டாவது மாயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாயம் என்பது இறக்கும்படியாக செய்தல், மாய்தல் இல்லையா? மாய்தல், ஒரு பொருளை மாய்தல் என்றால் இறக்கும் இல்லாமல் ஆகணும். மாய்தல் என்றால் இறக்கும்படி செய்தல் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த உருவான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த உருவான், இந்த உருவுதல் என்பது சொல்றேன். அதான் வரேன், நான் சொல்றது வரைக்கும் நோட் பண்ணிங்க. மாய வரும் 2 வரையும் 3 4 உருவானை தானே? ஒரு நிமிஷம் வருவானை இருக்கா? சரி 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 சரி, மாய வருவானை. எனக்கு நான் புக்கில் இருக்குது, சரி பார்க்கலாம். அந்த பாடல் வேற யாராவது வேற புத்தகம் இருக்குதா? அதுலேயும் அப்படி தான் இருக்குதா? நான் கொடுத்து வச்ச 10 வச்செல்லாம் பார்க்காதீங்க. சரி பார்க்கலாம்.
சரி, பார்க்கலாம் இருங்க. இந்த பொருளை என்ன வந்து நம்ம ஒரு முடிவு வரலாம். பொருள் எழுதிக்கிட்ட பொருள் கொடுத்துருக்குதே, அதில் பார்த்து செஞ்சுக்கலாம். மாயனை ஓர் பாகம் அமர்ந்தான் என்பது, அமர்ந்தான் என்பதற்கு இங்கே வந்து உட்கார வச்சுனார்லாம் விரும்பினான்னு அர்த்தம். ஒரு பாகமாக திருமாலை கொண்டவன் அமர்ந்தான். மாய வரும் என்பது இறக்கும்படியாக வருகிற மாய வரும் மா கடல் நஞ்சு உண்டான் என்றால் வானவரும் மாயங்க, வானவன் சேர்த்துங்க. தேவர்களும், தேவர்களே மாய என்றால் தேவர்கள் எப்பவுமே மாய மாட்டார்கள். அவங்களே உயிராடுகிற தேவர்களுக்கு எப்பவுமே அமுதம் சாப்பிட்டதுனால அவங்க மாய மாட்டாங்க. தேவர்களே அஞ்சு ஓடும்படி இருக்கிற காரணத்தினாலே உலகம் முழுவதும் அஞ்சு ஓடும்படியாக இப்படி வச்சுங்க. வானவரும் மாய வரும் என்றால் இறக்கும்படியாக ரொம்ப மிகவும் விஷத்தன்மையோடு வந்ததாக இருக்கின்ற பெரிய கடலினுடைய நஞ்சை உண்டவன். இப்போ இதுவரையும் நம்ம தெளிவாக போச்சு. மாயனை ஒரு பாகத்தில் உடையவனா திருமாலை கொண்டான் ஒரு பாட்டு இருக்குது, நமக்கு தெரியும் திருவாசகத்தில். அப்படிப்பட்ட ஒரு பாகத்திலே பெருமானை வைத்து பெருமாட்டியாக திருமாலை வைத்து கொண்டிருப்பவனை வானவர்களும் அஞ்சும்படியாக கடலிலே இருந்து தோன்றியதாக இருக்கின்ற நஞ்சை உண்ட பெருமானை மாய என்றால், இந்த மாய என்கின்ற ஒரு சொல் தனித்தோல் சொல்லிருக்கு இல்லை, அதுக்கு வந்து மாயத்து. இது வந்து நம்ம வந்து அந்த அத்து சாரியை போட்டு மாயத்து உருவானை வருவானைன்னு இல்லையா, இந்த இடத்துல மாய வருவான்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிறாரு, மாய என்பதற்கு அத்து சாரியை போட்டு மாயத்து உருவானை என்பதற்கு இந்த பொருளை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம சிந்திச்சுக்கலாம். இங்க உருவானை என்பதுக்கு என்ன சொல்லணாக்கா, ஊடுருவ மாட்டான், மாயத்தினால் ஆட்படுத்தப்பட மாட்டான். பெருமானுக்கு தான் மாயத்து உருவான் என்பதுக்கு தான் அவர் உருவான் என்பது தான் உருவ மாட்டான், ஊடுருவுதல். மாயத்தில் நம்மளாம் இப்போ எதில் ஊடுருவி இருக்கிறோம்ப்பா, மாயா சர கூட மறைத்திடலால் வலைக்குட்படும் வீரமடங்களேனா, அதில் தான் நம்ம எல்லாம் மூழ்கி இருக்கிறோம். இப்போ இந்த மாயை வந்து எந்த நேரத்தில் பண்ணுதுனாக்கா, இந்த பாட்டு அருமையான பாட்டு. மாயா சர கூட மறைத்திடலால் வலைக்குட்படும் வீரமடங்களேனா சாயாபதி மைந்தனும் நின்ற நன்மை தளர் உற்றன நின்ற தனஞ்சயனும். எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார், ஒன்று படுறான்னு 17ஆம் நாள் கோடில் சண்டை போடணும், பானத்தை போட்டு இருக்கிற போது அப்படியே அந்த கர்ணனை வந்து ஒரு சரக்கூடத்தை போட்டு கட்டிட்டான். அந்த சரக்கூடத்தில் உள்ள மாட்டின்னு முழிக்கிறான். அர்ஜுனன் என்ன பண்ணான், உள்ள மாட்டிக்கிறானா வெளியில் வருவான், பம்பு போடுவான், போட்டு காலி பண்ணலாம், பொழுது போச்சு, இது வேற வம்பா போச்சு, அதனால சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்க்குறான். இவன் இந்த சரக்கூடத்தை போட்டு கட்டின உடனே அவன் பார்க்குறான், நம்ம தம்பி அல்லவா சரக்கூடத்தை போட்டு இவ்வளோ அருமையாக பண்ணிருக்கிறானேன்னு இவன் மனசில் தம்பின்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து எதிரியாக தான் பார்க்குறான். இன்னும் கர்ணன் இந்த மாதிரி அடங்கிட்டான்றான், இவன் தம்பின்னு பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு எந்த வலை வந்து போச்சுன்னா, எதிரில் இருக்கிறவனை தம்பின்னு மனசில் வந்து போச்சு, எதிரியாக வரல. அங்கே தான் சொல்கிறாரு, சார் எவ்வளோ பெரிய சண்டையில் இந்த இடுக்கண்ணில் கடுக்கம் காட்டின மாதிரின்னு சொல்கிற இடம். இந்த இடம் 14ஆம் போர் சொல்கிற போது அமக்கலமாக சொல்லி போவாங்க. இந்த இடத்துல இது விதந்து சொல்லவே முடியாது, வேகமாக போகிற நேரத்தில். அப்போ தான் இந்த வில்லிபுத்தூரார் என்ன அருமையாக கொடுத்துருவான், மாயா சர கூட மறைத்திடலால் வலைக்குட்படும் வீர. மாயையாகிய சரம் மறந்து போச்சான், தன்னை மறந்தான். இவன் எதுவாக மறந்துட்டான், இவன் அவனை தம்பின்னு நினைக்கிறான். அவன் வந்து பார்க்குறான், என்னடா அது கர்ணன் ஒன்றுமே காணமுன்னு. அந்த அம்புகளுக்கு இடையே இருக்கிற கேப்பில் பார்க்குற போது இவன் அவனை அண்ணன்னு பார்க்குறான், அவன் தம்பின்னு பார்க்குறான். இவன் அவனை தம்பியா அவன் நினைக்கிறான், இவன் நினைப்பு அவனுங்க வந்து போச்சு. அவன் என்ன பண்ணுறான், சாயாபதி மைந்தனும் நின்ற நன்மை தளர். பார்த்தாக்கா அண்ணன் மாதிரியே இவனுக்கு தெரிஞ்சு, தர்மனை பாரி தெரிஞ்சுட்டான். எண்ணங்கள் எப்படி மாறுபடுது பாருங்க, எப்பேற்பட்ட இடத்துல எந்த கூட. அதுதான் இங்க மாயையில் இவங்க 2 பேரும் உருவிட்டாங்க. இப்போ அந்த மாயை வந்து என்ன பண்ணுன்னா, எந்த விதமான காரியத்தையும் நின்றுவிடும், இருந்துக்கிட்டே இருக்கணும், எல்லாம் செஞ்சுக்கினே இருப்பாங்க. வீட்டில் சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க, சாப்பிடுங்க, என்ன பொரியல் வைக்கட்டுமா, என்ன எதுனா கேட்பாங்க. வெளியில் யாரோ வந்து பேச்சு கொடுத்துருப்பாங்க. கதவு தரகிற சட்டம், எதிர் வீட்டு கதவுக்கும் அதே மாதிரி தான் கேட்டு இருக்கும். அந்த கேட்டு தரகிற சத்தம் ஒன்று, இங்கே சாப்பாடு போடுறது மறந்து போச்சு, எது வச்சது மறந்து போச்சு, எல்லாம் வந்து போச்சு. இவங்க கவனம் கேட்டு தரகிற சத்தத்தில் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. கவனம் அங்கே மாறிடும். இதெல்லாம் என்ன ஆகி போகுது,
இருக்க வேண்டியதை விட்டு விட்டு இருக்க வேண்டியது அல்லாதவற்றில் பற்றுகிறதை தான் மாயைன்னு பேர். உலகப் பொருள் மீது பற்று கொள்ளுது. ஆகையினால பெருமானை மாய என்றால் மாயத்து உருவானை. எப்பவுமே அருணையார் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பொருள் கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால இவர் அப்படி கொடுத்துருக்கார். உருவானை என்றால் ஊடுருவ மாட்டான், பெரும்பாலும் மாயையிலே அகப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஏன்னா அவன் மாயையில் அகப்படமான இருக்கணும்னு அவரை நம்பி நம்மளாம் போனா எங்க மாயை நம்மளால விளக்க முடியும்? மாயையில் அகப்படாது இருக்கிற ஒருவன்கிட்ட தான் நம்ம போய் நம்ம மாயையில் அகப்படாது இருக்கணும்னு வரம் கேட்க முடியும். ஏழைகிட்ட போய் ஒன்றும் இல்லாதவங்கிட்ட போய் எனக்கு கொடுப்பா 1,00,000 ரூபா வேணும்னு போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அது போல பெருமான் அதான் மாயையில் உருவானை என்றால், சார் மாயையில் உருவானை என்பது தான் அவர் பொருள் சொல்லிக்கிறாரு. ஆமாம், இல்லை ஒன்று தான் சொல்லிக்கிறாரு. அதான் வேடிக்கை. மாய உருவானை, அதாவது மாயையில் உருவ மாட்டான். உருவான் என்றால் ஊடுருவுதல், அகப்பட மாட்டான்னு அர்த்தங்க. மாயில் உருவானை. மாலை ஒளியானை என்றால் அந்தி வானம் போன்ற வண்ணத்தை உடையவனாக இருக்கின்றவன், செவ்வானம் நிறம் போன்ற வண்டையுடனானை. அது மட்டுமல்ல, பெருமானுடைய உருவம் எப்படிப்பட்ட என்றால் வானின் உருவம், வானை போன்ற உருவமாக உள்ளது. அதாவது மாலை காலத்து செவ்வான் ஒளி என்றது மாலை ஒளியான். அதுக்கப்புறம் அடுத்தது வானின் உருவான இறைவன் பெருமான் ஆகாயத்தை போன்று உருவமாக உடையவன், பரந்த உருவத்தை உடையவனாக வெட்ட வெளியாக இருக்கிற பெருமான். அது வான் என்றது ஆகாயன். அப்படிப்பட்ட உருவானை ஏத்தி அவனை உணர்வதற்கு தேவையான வழிபாடு என்னன்னா ஏத்துதல். இந்த ஒரு குறிப்பு கொடுக்குறா பார்த்தீங்களா? பெருமானை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏத்த வேண்டும். ஏத்துதல் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? அவருடைய பெருமையை பாடி புகழ வேண்டும். 11ஆம் திருமுறையில் இருக்கிறவரும் அதை தான் சொல்றார். தொடர்ந்து இருக்கிறவங்கெல்லாம் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாயார வாழ்த்தியும் ஏத்தியும் பாடியும் வழிபடும், அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. ஞாபகம் இல்லையா? நெஞ்சத்தை சொல்றாரு, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிற, நீங்க பண்ணிக்கிற புண்ணியம் அளவே இல்லை. என்ன நான் அப்படி பெருசா பண்ணிட்டேன்னாக்கா, வாணனை வாயார வாழ்த்தியும் ஏத்தியும் வழிபடுகிறது. ஆக பெருமானை வழிபடுவதற்கு சிறந்தது அவனுடைய புகழை சொல்லி சொல்லி ஏத்துதல் என்பது. அந்த ஏத்துதல் என்பதனால அவனை ஏத்துதல் என்கின்ற ஒரு தன்மை அடைந்து விட்டோமே ஆனால் அவனை நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட பெருமான் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு பகுதியிலே உமைய ஒரு பாகமாக உடையவன், உமை என்பது திருமாலை என்பதும். அடுத்தது அந்த பெருமான் தான் வானவர்கள் மாயும்படியாக வந்த, வானவர்களுக்கு துன்பம் தருபடியாக வந்ததாக இருக்கின்ற விடத்தை உண்டவனாக இருக்கிற பெருமான். அவன் அந்தி செவ்வானத்தை உருவத்தை உடையவனாக இருக்கிறான். செம்மேனி அம்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த குறிப்பை தான் அவன் சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் அவன் மாயத்திலே உருவாத தன்மை உடையவன் என்றால் மாயத்தில் அவன் ஊடுருவ மாட்டான், மாயத்திற்கு அகப்படாதவன் பேர். அப்படிப்பட்ட பெருமானை நாம் வழிபட வேண்டும். இந்த இடத்துல நம்ம மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நெஞ்சே நீ ஏத்தி உணர் சொல்ற. இது நெஞ்சோடு கிளர்த்தல்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நெஞ்சுக்கு தானாக சொல்கின்ற நெஞ்சே என்கின்ற ஒரு சொல்லை எழுவாயாக வருவித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் குறிப்பு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் வருவிச்சுன்னு சொன்னாக்கா தெளிவாக இருக்கணும். நெஞ்சே யாருக்கும் சொல்லலை, இதை தன்னுடைய நெஞ்சுக்கு தான் சொல்றாங்க. பல இடங்களிலே அருளாளர்கள்லாம் எனக்கு என்னத்துக்கு இந்த ஆள் சொல்றாருன்னு கேட்பாங்க. அவங்க பாட்டுக்கு நெஞ்சை சொல்லிட்டு போட்டாங்கன்னா நம்ம படிக்கிற போது நமக்கெல்லாம் சொன்னாங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி நெஞ்சை சொல்லிட்டு போயிடறாங்க. நமக்கு சொன்ன மாதிரி இதுன்னுவோம். அப்போ யாரு சொல்லுவாங்க? அது மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் புரியுதோ, யார் பக்குவப்படுகிறார்களோ அவர்கள் ஏத்தி உணரலாம். என்ன பெருமானை உணர்வதற்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. ஏத்தி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. நாமெல்லாம் திருமுறைகளை படிக்கிறவங்கலாம் நல்லா ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம், சற்றும் சந்தேகம் இல்லை. அவரை புகழை ஏற்றி ஏற்றி சொன்ன பிறகு அவருடைய திருவுருளை நாம் என்ன பண்ணுறோம்? ஏற்ற நமக்கு திருவுருளானது, பெருமானுடைய திருவுருள் நமக்கு கணக்கில் ஏறிண்டே இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது இப்போ இதில் நான் அடுத்த உரையிலன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் கூட பார்த்தா இதே தான் வந்திருக்குது. திருமாலை உடையவன் என்பது உமையாக இல்லையா? உமையாக ஒரு பாலம் விரும்பியவன். வானவரும் மற்ற உலகும் மாயும்படி வந்த கடலில் வந்த நஞ்சை அருள் காரணமாக உண்டவன். அந்த நஞ்சை உண்டது கூட அருள் காரணமாக உண்டவன் ஒரு குறிப்பு. மாயத்து ஊடுருவாதவன், அதாவது மாயத்திலே உள் புகாதவன். ஊடுருவதல் என்றால் உள் புகாத தன்மையுடையவன். மாலை காலத்து செவ்வான் ஒளி போல்வன்.
ஆகாயத்தை உருவாக உடையவன், அவனை நீ ஏற்றி உணர்வாயாக என்கின்ற ஒரு குறிப்பு. இதில் வந்து அந்த உருவானை தான் இருக்குது, அந்த நூலில் உருவானை தான் இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், வருவானை. அதுக்கு என்ன பொருள் என்ன இருக்குது அவங்க உரையே? சரி. இன்னொன்று, அதுக்கு நம்ம பொருள் கொள்ளலாம். இப்படி வச்சுங்க நீங்கள், இந்த மாய என்பதை மாயத்துன்னு விட்டுட்டு, மாய என்றால் நம்முடைய அறியாமை, வருவானை என்றால் அறியாமையை மாயும்படியாக நமக்கு திருவருள் புரிவதற்காக வருகின்ற தன்மை உடையவனை, இல்லையா? அப்படி ஒரு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, அது சார், இது யாப்பு இலக்கணமே அதுதான் சார். முதல் இரண்டடியிலே தொடக்கமும் அந்த தனிச்சொல் என்று சொல்லுகிறார்களே, அந்த தனிச்சொல்லும் ஒரே எதுகை மோனை உடையதாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி 2 அடிகள் ஒரு சமமான ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த உரு என்று இருக்கிறது. அதனால ஆனால் இவர், நான் தான் சொல்றேன், அருணையார் கொஞ்சம் வித்தியாசமா அப்படி ஒரு சுத்து போயிட்டு தான் வருவார். இதை நீங்கள் ஒன்று வேணாம், இந்த மாய என்பதை மாயத்து என்கின்ற அத்து என்கின்ற சாரியை கொடுக்காமல் மாய வருவானை என்றால் நம்மிடத்திலே இருக்கின்ற ஆணவம், அறியாமை இவையெல்லாம் தீர்ப்பதற்காகவே பெருமான் கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு திருவருள் புரிவார். அப்படிப்பட்ட தன்மை உடையவனை என்று பெருமானுடைய தன்மை கொள்வதாக சொல்லலாம். அடுத்தது 11. உணரா வளை கடலா உற்று உண்பால் சங்கம் உணரா வளை கடல ஓட்டி உணரா அலைந்தான மேனி அணியாரூரே சென்று அலைந்தானை ஆமாறு கண்டு. இந்த பாடலும் கைக்கிளை என்கின்றது. இது கைக்கிளை இலக்கணத்தில் சொல்லுவாங்க. பெருந்தனை என்று ஒன்று, கைக்கிளை பெருந்தனை என்கின்ற 2 இருக்குது. அந்த கைக்கிளை என்பது ஒருதலைக்காம். சிவபெருமான் மீது நாம தான் பற்று கொண்டு இருக்கலாம், சிவபெருமான் நம் மீது பற்று கொண்டு இருக்க மாட்டார். அவருக்கு இருக்குது, இது சரியா வந்ததுனாக்கா நம்ம பிடிச்சிக்கணும், உள்ள போட்டு உட்காருவார். அதோட வந்துடா போ, இனிமேல் யாரை வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் இது அதே மாதிரி பெருமான் வீதி உலா வருகிற போது நம்ம தான் வந்து பெருமான் மீது ஆசைப்பட்டு போனோம் அப்படியோ, அவர் இல்லை. அதனால ஒரு தலைக்காமன்னு பேர், இது கைக்கிளை என்று பேர். இந்த கைக்கிளை என்பது பெருந்திணையை நான் விளக்கம் சொல்ல வரல, இப்போ அது ஒரு பெரிய கதையாக போடுவது. பெருந்திணையும் தேவையில்லை. இன்னைக்கு உலகத்தில் பெருந்திணையாக தான் இருக்குது. அதுக்கு இன்னைக்கு அதான் இருக்குது. இன்னைக்கு மொத்த பெருந்திணை தான், பொருந்தாக்காமன்னு பெருது. அதனால உணரா வளைகழலா உற்று உண்பாற் சங்கம் உணரா வளை கழல. முதல் இருக்கிறது வளை கழலா. அந்த 2வது வடியில் பார்த்தீங்கன்னா உணரா வளை கழல ஒட்டி உணரா அலைந்தான மேனி அணியாரூரே சென்று அலைந்தானை ஆமாறு கண்டு. இங்கேயும் ஒரு பெண் அவன் மீது ஒரு மாதிரியா இருக்கிறா. இப்போ முதல் பாட்டில் சொன்ன மாதிரி, நம்ம இன்னைக்கு தொடங்கின முதல் பாட்டில் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறா. அவளுடைய ஆற்றாமையை கண்டு எப்படி இருக்கிறான்றத ஒரு தலைவி தோழி சொல்றான். நம்ம என்ன பண்றானா, இந்த பெருமானை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பு இந்த பாடல் ஒன்று நமக்கு சொல்றாரு. இதுல அறியாமையாகிய கோட்டம் நீங்க உணரா வளைகளைன்னா இந்த பெண் என்ன பண்றாலும், இந்த பொருளை நான் சொல்லிடுறேன். இந்த வலை என்ன போது தன்னுடைய கடமையை உணராமல் இருக்கிறது. 2வது பாருங்க, உணரா வளைகடலா உற்று உண்பால் சங்கம் என்பதற்கு முதல் பாட்டில் வளை சங்கம் கழற உணரா. இப்படி வந்துச்சு. அது அறியாமையாகிய கோட்டம் நீங்க ஒன்றி உணர்க. பெருமானை எவ்வாறு பண்ணணும்னாக்கா ஒற்றி உணர வேண்டும். நாம் வந்து அவரிடத்திலே சென்று ஒட்டி உணர வேண்டும். இந்த 2வது வரியில் சீர் இருக்கு பார்த்தீங்களா. பெருமானை நாம் ஒன்று பண்ணணும், ஒட்டுதல் என்றால் ஒன்றி பெருமானத்திலே உணர வேண்டும். அவ்வாறு உணரும் உணர்வில் அனைத்து ஆன மேனி கலந்து விளங்கும் உருவம், அவ்வுருவம் விளங்குகின்ற ஆரூரில் சென்று புற்றுருவாயவனை அணை அவனை அங்கனம் ஆமாறு கண்டு அவன்பால் பொருந்தினமையால் வளையல்களாகிய சங்கங்கள் கையை விட்டு கடன்று தம் கடமையை தாம் உணராவாயின.
இப்போ பாருங்க, பெருமானை இவள் சென்று உணர்ந்து விட்டாள். எங்க போய் உணர்ந்தாலாம்? அணியாரூரே சென்று அலைந்தானை ஆமாறு கண்டு. ஆரூரிலே சென்று அங்கே சென்று அலைந்தான் என்றால், அங்கு ஆரூரிலே சென்று புற்றிடங்கொண்டத்தை அலைந்தல் என்றால் புற்றிலே அலைந்து இருக்கிற பெருமானை, புற்றிடங்கொண்ட பெருமானை சேர்ந்ததுனால அவனை கண்டவிடனாலே இவளுக்கு என்ன ஆகிப்போச்சான், அவன் மீது பற்று கொண்ட காரணத்தினாலே இவள் கையில் இருக்கிற வளையல்கள்லாம் கழன்று விடுகின்றதான். அவன்கள் வளையல்கள்லாம் என்ன ஆகுது, வளையல்களுடைய கடமை என்னன்னாக்கா கையில் வச்சு போட்ட இடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த போட்டத்தில் இருக்க வேண்டிய தன்னுடைய கடமையை மறந்து, ரெண்டாவது வரி பாருங்க, உணரா வளை கழல. கையில் இருக்கிற வளையல்கள் தம்முடைய கடமை இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய மறந்து அது என்ன ஆகிப்போதான், கழண்டுடுதான். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, இவன் மெலிந்து போச்சான்னு அர்த்தம். இவள் மெலிந்து விட்ட காரணத்தினாலே தங்களுடைய கடமையை மறந்துகிற வளைகள்லாம் கழண்டு விட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவள் பெருமானை உணரா என்றால் ஒட்டி உணர்ந்திருக்கிறாள். இப்போ பொருள்லாம் வித்தியாசமாக இருக்கும்போது, கடமை என்பது கழலாது கையில் செறிந்து நிற்க வேண்டுவது. இந்த பெண்ணு இந்த கடல்கள் கடமை என்ன அந்த பெண்ணுக்கு இந்த கடமை என்ற சொல்லி எங்க இருக்குதுன்னு பார்க்குறேங்க. இவர் ஒரு இடத்துக்கு கடமைன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு அது சொல்றாரு. கழலாது கையில் செறிந்து நிற்க வேண்டுவது ஒரு அந்த வளையலுக்கு கடமை. அது என்ன ஆகுது, தன்னுடைய கடமையை மறந்து ஒட்டி உழலாமல் இருக்கின்றது. அடுத்தது இந்த அலைந்தான் என்கிற ஒரு சொல்லு இருப்பாருங்க. இந்த அலைந்தான் என்பது அணைந்தான். இந்த அலைந்தான் என்பது யாப்புக்காக அலைந்தான் வந்துருக்குது. இலக்கணத்தில் லகரம் நகரமாக தெரியும். ரெண்டு சுழினா அந்த இடத்துல சின்னலா பெரியலான்னு சொல்றோம் இல்லையா, அந்த லகரம் நகரமாக தெரியும். ரன்னகரம் கடைசியில் நகரம் தெரியும். லகரம் நகரமாக தெரியும், மூணு சுழினாவா தெரியும். அப்படி பார்த்தினாக்கா அலைந்தான் என்பதற்கு அணைந்தான் என்று ஆரூர் சென்று அணைந்தான், ஆரூரிலே சென்று அணைந்தவனாக இருக்கின்றவனாக இந்த அலைந்தான் என்பது ஒரு அலைந்தானுக்கு அணைந்தான். அணைந்தான் புற்றுருவாக இருப்பவன் அர்த்தம். புற்று என்பது அதன் அடியாக அணைந்தான் என்ற மென்மையை பெற்றதுனால அந்த புற்றின் உள்ள பெருமான் அணிந்திருக்கிறான் என்பது. அந்த பெருமானை ஆமாறு கண்டவென்றால், புற்றுருவாக இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அமர்ந்திருக்கிறான் என்று ஆரூரிலே இருக்கிற பெருமானுடைய உண்மைத்தன்மையை, எதற்காக பெருமான் அந்த இடத்திலே வீற்றிருக்கிறான் என்பதை அறிந்து அவன் ஆமாற்றை கண்டு அவன்பால் என்ன செய்கிறாரோ அன்பால் உற்று ஆரூரே சென்று அவன்பால் அன்பால் உற்று என்பால், உற்று என்பால் இங்கே பொருந்தினமையினால அங்கே போய் திருவாரூரில் போய் புற்றிடங்கொண்ட தியாகேசி தரிசனம் பண்ணதுனால இவருடைய வளையல் கழண்டு போச்சு. ஆகையினால் அதுக்கு காரணம் என்னன்னா, வளையல்கள் தங்களுடைய பொருளை உணரமாதவை சேர்ந்து விட்டது என்கின்ற செய்தி இருக்கிறது. அடுத்தது நீங்கள் அலைந்தான மேனி அணுவூராரை சென்று என்றால் புற்றிடம் கொண்டவராக இருக்கிற பெருமானை சொல்லி, வளை சங்கம் கழற உணரா என்றால் இந்த அம்மாவுக்கு உணரலையா? அது கையில் இருக்கிற வளையல்கள் சங்கு வளையல்கள் வெண்மையான நிறத்துக்காக சொல்லலாம். அந்த தன்மை வளையல்கள் எல்லாம் என்ன ஆகுதான், தம் கடமையை தாம் உணராவாயின. அந்த அம்மா இந்த இந்த இடத்த திருப்பி இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னன்னா, இவள் பெருமானை ஆமாறு கண்டுவிட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பெருமானை உணர்ந்தவளாகிட்ட காரணத்தினாலே, அவனை தவிர வேறு பற்றி எனக்கு இல்லை என்கின்ற இருக்கிற காரணத்தினாலே உண்பதிலும் இருந்து உடுப்பதிலும் இருந்து எல்லா விதமான உலகங்களில் இருக்கிற பற்றுகளை எல்லாம் விட்டு பற்றற்றான் பற்றினை பற்றுகின்ற காரணத்தினாலே அவளுடைய கையிலே இருக்கிற சங்கு வளையல்கள் எல்லாம் தம்முடைய கடமையை உணர்ந்து இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மறைவுனாக்கா அவர்கள் தம்முடைய கடமையை உணராமல் இருக்கின்ற காரணத்தினாலே வளையல்கள் கழன்று விட்டன என்கின்ற ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காரு. வளை சங்கம் என்றது முதலடி பாருங்க, முதலடி தான் அது. வளை சங்கம் கடனும் ஒன்று பாருங்க, முதடி உணரா வளை கழலா உற்று உண்பால் சங்கம் எடுத்துட்டீங்களா, அது எப்படி பிரிச்சுன்னு பாருங்க. வளை சங்கம் கழற உணரா, வளை சங்கம் கழற உணரா, இப்படி படிச்சாக்கா நமக்கு பொருள் புரியும். கொண்டு கூட்டுன்னு சொல்லுவாங்க இது இலக்கணத்தில். இலக்கணம் நடத்துகிற கிளாஸாக இருந்தாக்கா இதுக்கு ஒரு பாட்டு ஒரு கிளாஸ் நடத்தலாம்.
மாற்றிட்டோம்னாக்கா பசங்க இதில் கேள்விலாம் என்னென்ன கேள்வி வரும்னு சொல்லலாம். வளை சங்கம் கடற உணரா என்றால் வளைகளாகிய சங்குகள் தம் கடமையை தாம் உணராவாயின, தம்முடைய கடமையை உணராமல் இவை செயல்பட்டு இருக்கின்றன என்கின்ற குறிப்பு மொத்தமான செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்றானாக்கா அவர் குறிப்புரையாக தான் கொடுத்துருக்குறாரு, பொழிப்புரை கொடுக்கல. அந்த பொழிப்புரை கொடுக்காதது ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு நாங்கள்லாம் படிக்கிற போது. இப்போ பொழிப்புரை கொடுத்தானாக்கா சம்மரி அதை எடுத்துக்குவோம், குறிப்புரை பார்க்க மாட்டோம். இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ அதனால் இந்த குறிப்புரையை வச்சு நான் அப்படியே கொண்டு கூட்டி தான் சரி பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். சில செய்திகள் மட்டும் 1-2 இருக்கும், கொஞ்சம் ஏறக்குறையாக இருக்கலாம். இந்த முதலடிக்கு மட்டும் இது இருக்குது. அடுத்தது கடமை என்பதுன்னு அந்த வளையல்கள்னா கடமை தெரியுமா? அவர்கள் கையிலே இருந்து நிற்க வேண்டியது அவனுடைய கடமை. அவள் என்ன ஆகிப்போச்சான், தன்னுடைய கடமையை உணராவிட்டது. அந்த உணரா என்பது தம்முடைய கடமையை உணராமல் தன்மை உடையதாகிவிட்டது. என்ன அலைந்தான் என்று அலைந்தான் சொல்லிட்டார். ஆமாறு கண்டு என்றால் அவன் அங்கனம் ஆமாற்றை கண்டு. அதே மாதிரி உற்றுன்னு இருக்குது பாருங்க. ஆமாறு கண்டு, இந்த உற்று எங்க இருக்குது பாருங்க, மேல இருக்குது ஒரு முதல் பத்தியில் உற்று இருக்கு பாருங்க. உற்று பெருமான் மேல உற்று, பெருமான் மீது இந்த அம்மா ஆமாறு கண்டு ஒரு தொடர் தான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய தொடர். உற்றிடம் கொண்ட ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையன்னு இருக்குது. பெருமானுக்கு ஆளாகுகின்ற வகையிலே ஆமாறு உன் திருவடிக்கு ஆமாறு கண்டு. அப்ப ஆமாறு காணுதல் என்றால் பெருமானுடைய திருவருள் எவ்வாறெல்லாம் விளங்குகிற என்பதை புற்றிடம் கொண்ட தியாகேசராக இருந்து கொண்டு அங்கன்னா யோகத்துக்குரிய இடம். அது திருவாரூர் யோகத்துக்குரிய இடம். அதனால தான் தில்லையை தரிசனம் போன சுந்தரபூர்த்தி பெருமானை அல்லதான் அங்கேயே வழி பண்ணி எல்லாம் ஒரு காட்சி கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கான்ல, நீ நேராக திருவாரூருக்கு வான்னு ஏன் சொல்லிட்டாரு. அங்கே தான் அவரை வச்சு பார்ட் பிளேயர், அவர் வச்சு விளையாட வேண்டிய விளையாட்டெல்லாம் விளையாடணும். அவங்க வச்சு தான் அங்கே தானே ஒரு அம்மா வேற முதல்ல காத்துட்டு இருக்கிறாங்க இங்கே. ஆகையினால அவர் என்ன பண்ண திருவாரூருக்கு இல்லை, திருவாரூர் யோகத்துக்கு உண்டான இடம் என்பது யோக சுவாமி அங்கே இருக்கிற பெருமான். அதுதான் ஆமாறு கண்டு என்றால் அந்த திருவாரூரில் இருக்கிற பெருமானுடைய தன்மை என்ன என்றால் யோகத்துக்கு உரியவராக இருக்கிற பெருமான். இந்த ஆமாறு கண்டு என்பதற்கு அவ்வளவு உற்று என்கின்ற ஒரு தொடர். அவன்பால் உற்று காணறோம், கண்டுதான் விட்டுட்டு என்ன பண்ணணும், உற்று பெருமான் கூட நம்ம இழக்க வேண்டும், பெருமானே தம்மை இழக்க வேண்டும். பெருமானிடத்திலே காண்பது என்பது தெளிதல்னு அர்த்தங்க. ஆமாறு கண்டு என்றால்னா அர்த்தம் சொன்னதை சொன்னவாறு தெளிந்து கொள்வதற்குத்தான் ஆமாறு கண்டு. ஆமாறு கண்டு விட்டால் தெளிந்து விட்டால் என்ன ஆகிவிட்டோம், அதுக்கப்புறம் உலகப்பற்றிலே இருந்து சிறிது சிறிதாக விட வேண்டியதெல்லாம் விடுவோம், சேர வேண்டியதில் சேருவோம். ஆமாறு கண்ட காரணத்தினாலே உற்ற காரணத்தினாலே தன்னை மறந்தாள், தலைவந்தால் தலைப்பட்டார் என்று. சார் எவ்வளவு திருமுறையில் இருக்கிற செய்தி, எல்லா திருமுறையும் மொத்தமாக சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். 9ஆம் திருமுறை சொல்லும் போதே 8, இப்போ 9, 10 திருமந்திரம் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய திருவிழா எவ்வளோ அழகாக சுருக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு மேலே நான் நிலமாக சொல்லியிருக்க முடியல, என்னுடைய அறியாமை அது. கண் திறந்து காயெறியின் வீழ்ந்து கடிது ஓடி கண் திறந்து காமன் பொடியாக கண்டிறந்து காணின் உகந்து ஆடும் கருத்தற்கு காட்டினான் காணின் உகந்து ஆடும் கருத்து. ரொம்ப பெருமானுடைய செயல்களுக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு சிந்தனையை இவர் தான். நான் இது வரைக்கும் இவ்வளோ படிச்சிருக்கிற போது திருப்பி இன்னைக்கு எழுதுகிற போதே ரொம்ப எடுத்து வச்சுட்டேன். இது ஒன்றும் புரியல. சரி பாப்போம் என்னதான் இதில் சொல்ல வரான்னு பார்த்தாக்கா ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இவனா பண்ணார், காமனை எரிச்சிட்டார். காமனை எரிச்சிட்டதுனால அதில் என்ன விஷயத்துக்காக காமன் எரிந்து நமக்கெல்லாம் ஒரு காட்டுறானான். காமனை எரித்ததுனால காமன் தான் எரிந்து சிவபெருமானுடைய கண்களுடைய நெற்றிக்கண்ணினால் எரிந்து நமக்கு ஏதோ காட்டுறானான். அதுதான் இந்த பாட்டை சொல்றார். காமன் எரிந்து என்ன காமிச்சான்னு பார்க்கலாம். இந்த கண் திரண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கண்டிறந்து காயெறியின் வீழ்ந்து என்றால் இந்த காமன் என்ன பண்ணானா, அந்த கண்டிறந்துன்ற முதல் தொடருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. முதல் தொடருக்கு கண்டு இறந்து ஒரு பொருள், அதுக்கு கண்டு இறந்து.
முதல் தொடருக்கே பாருங்க. கண்டு இறந்து என்றால், அந்த கண்டு இறந்துன்னு என்ன பண்ண காமன்? கண்டு இறந்து என்றால் பெருமான பார்த்தான், கண்டான். கண்ட காட்சி என்ன காட்சி? அவர் எப்படி உட்கார்ந்துக்கிறாரு? நால்வருக்கு யோகம் சொல்லுகிற நிலையிலே உட்கார்ந்துக்கிறார். காமன் போறவர் இப்ப வரலாற்றை நம்ம வச்சுக்கணும். காமன் எப்ப போறான்? பிரம்மாதி தேவர்கள்லாம் அனுப்பிச்சு அவர் மேல பானம் போடுன்றதுனா போறான். அங்க போய் பானத்தை போறதுக்கு போனவன் அங்க யோகத்துல உட்கார்ந்துக்கிறார் பெருமான். இவன் கையில இருக்குது என்னது? மன்மதன அம்பு. யோகத்துல இருக்கிற மேல போடலாமா? அதை தான் சொல்றாரு. கண்டு இறந்து என்றால் கண்ட காட்சி பெருமா யோக நிறையிலே இருக்கின்ற நிலையை கண்டும். இப்படி வச்சுக்கணும். கண்டு யோக நிலையிலே பெருமான் சனகாதி நால்வருக்கு என்ன சொல்றது, சொல்லாமல் சொன்னபடி இருக்கிறார் இல்லையா? அந்த காட்சி. அதுக்கு நம்ம நிறைய பாட்டு இருக்குது, நம்ம அங்கே போவோம்னா. ஆகையினால அவங்க இருக்கிற யோக நிலையை பார்க்குறாரு. பார்த்தா யோக நிலையில் இருக்கிறான்னு கம்முன்னு இருக்கணும். கண்டு அந்த அறிவு இவனுக்கு வேலை செய்யல. அந்த கண்ட காட்சியிலே இருக்கிற தன்மை என்ன என்பதை உணர்கின்ற தன்மையை இறந்து அதிலே இருந்து தன்னை மாறுபட்ட நிலையிலே இருந்து ஆக என்ன பண்றான்னா நெறியை கடந்து விட்டான்னு அர்த்தங்க. பெருமான் யோக நெறியிலே இருக்கிற பொழுதும் இவன் செய்ய வேண்டிய நிலையிலே கண்டு உணராமல் தான் செய்ய வேண்டிய நெறி எது என்பதையும் நெறியிலிருந்து மறந்து மாறுபட்டு ஆகையினால இவன் செஞ்சதுனால நானா காயறியின் வீழ்ந்தான். இந்த ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு குறிப்பு இந்த பாட்டில் இந்த இதில் தான் நான் பார்க்குறேன். அங்கே போனால் இவன் தான் கவனிக்காது போட்டான்னு நம்ம சொல்லிடுறோம். கண்டான், தன்னுடைய அறிவு வேலை செய்யவில்லை, அறிவு மாறுபட்டு வேலையை செய்து விட்டது. அந்த யோக நிலையை கண்டு கூட இவன் அது பக்குவப்படாமல் அதில் இருந்து மாறுபட்ட நிலையினால அவன் என்ன பண்ணான்? காயறியின் வீழ்ந்தான். பெருமானுடைய நெற்றிக்கண்ணினால வீழ்ந்தான். கடிது ஓடி கண்டிறந்து என்றால் முதல்ல பார்த்து பெருமான் மேலே பானத்தை போட்டான். போட்ட உடனே என்ன பண்ணா? எரி விழுந்தது. எரியில வீழ்ந்தான். வீழ்ந்த உடனே என்ன பண்ணா? அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஓடி ஓடி பார்த்தால் அது விடுமா? நெற்றிக்கண்ணாச்ச. விழுந்து கண்டிறந்து என்றால் வீழ்ந்து இறந்து என்றால் இந்த கண்டிறந்து ரெண்டாவது கண்டிறந்து இருக்கு பார்த்தீங்களா? முதல் கண்டிறந்துக்கு கண்டு இறந்து நெறி கடந்து யோக நெறியை கண்டும் இறந்து என்றால் தன்னுடைய நெறி கடந்து. எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடணும் பாருங்க. இப்போ ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிறந்து என்பதற்கு கண்டு இறந்து எதை கண்டான்? யோக நெறியை கண்டான். எதை இறந்தான் என்றால் தன்னுடைய நெறியை இறந்தார். பெருமான் மீது போட வேண்டும் போடக்கூடாதுன்றது இருக்குது இல்லையா? அந்த நெறியில இருந்து மாறுபட்டு விட்டான். அடுத்தது கண்டிறந்து பாருங்க. வீழ்ந்து இறந்து என்ன பண்ணான்? ஓடி பார்த்தா ஒன்றும் முடியல, அங்கிருந்து வீழ்ந்து இறந்து காமன் பொடியாக. சரி போச்சா? இதுதான் சார் முதல்ல. இப்ப காமனுடைய தகனம் நடந்து போச்சு. அடுத்த கண்டிருந்து ஒன்று வருது பாருங்க. அங்கே நெற்றிக் கண்ணினை அந்த கண்டிறந்து பார்த்தீங்களா? அப்படி காமன் பொடியாகும்படியாக தன்னுடைய நெற்றிக் கண்ணினை திறந்து காணின் உகந்தாடும் கருத்தற்கு காட்டினான். காணின் உகந்தாடும் கருத்து. இவன் என்ன பண்ண? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெருமான் ஒரு உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கிறாராம். என்ன சொல்ற பாருங்க. மன்மதன் யோக நெறியை கண்டும் நெறி கடந்து காயெறியை கண்டு கடிது. நான் சொன்னது அப்படியே சமரியா சொல்லிடுறேன் உங்களுக்கு. மன்மதன் இறைவனது தனது யோக நெறியினை கண்டும் நெறி கடந்து காயெறியை கண்டு கடிது ஓடியும் அதன் கண் வீழ்ந்து இறந்து பொடியாகி தான் அங்கனம் ஆகும்படி கண் திறந்து நெற்றிக்கண்ணை திறந்து அதன் பின்னும் நெற்றிக்கண்ணை திறந்த பெருமான். அதன் பின்னும் என்ன பண்ணாராம்? முதுகானில் உகந்து ஆடும் முதல்வர் முன். முதுகானில் உகந்தாடும் முதல்வர் நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. காணில் உகந்தாடும் கருத்தர். காணில் உகந்தாடும் என்பது நமக்கு நல்லா தெரியும். காணில் பெருமான் என்ன பண்ணாது? தீயாடி இல்லையா? முதுகாணில் என்றால் கடைசியில் எல்லாரும் போற இடத்துல பெருமான் அங்கே உகந்து ஆடுகின்ற பெருமான். அப்படிப்பட்ட காணில் கருத்திற்கு காட்டினான். என்ன சொல்றான்? ஆடுவதன் உண்மையை பலரும் உணரச் செய்தான். சொல் பாருங்க. காணில் உகந்தாடும் கருத்து என்றால் பெருமான் காணத்திலே உகந்து ஆடுகின்ற கருத்தை, காணத்திலே உகந்து ஆடுகின்ற பெருமான்
அதன் மூலமாக எதை காட்டுகிறான் என்பதை நமக்கு மன்மத தகனம் காட்டியதுன்றார். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கடைசியில் ஒரு இது கொடுத்துறேன், நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னன்னா, உண்மை என்பது கருத்து என்பது இங்கே உண்மை. ஒரு உண்மையை காமிச்சானா. மன்மதன் இறந்துபட்ட காரணத்தினால தீயிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காடிலே இடுகாட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான், உகந்து ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் உலகத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதை காட்டினான். என்ன காட்டினார் என்பதுக்கு இங்க கொடுக்குறாரு. உண்மையை காட்டினான். அந்த உண்மை எது என்றால், முற்றூழி காலத்திலே, காணில் உகந்தாடும் கருத்தா தானே, காணில் உகந்தாடுகிறது பெருமான் எப்ப ஆடுறாரு? முற்றூழி காலத்திலே. அந்த முற்றூழி காலத்திலே எல்லாரையும் அழித்து தன்னை அழிப்பாரின்றி தான் ஒருவனையாய் நிற்கின்ற தன்மையை காட்டினான். இதுல கொடுக்குற இதுதான் பயனில். இதுதான் முற்றூழி காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் அழித்தாலும் தான் அழியாமல் நிற்கின்ற செய்தியை தனக்கு காட்டுவதற்காக காமதகனத்தை நடத்தினான். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இப்படிதான் வந்து அருணையாரு நமக்கு இப்போ கன்க்ளூஷன் கொடுத்து கடைசியிலே அந்த குறிப்பு தான் எழுதுகிறார் அவர். இந்த உண்மையை காமனை எரித்து தான் அவனால் மயக்கி வைக்கப்படாமல் இருந்த செயல் உணர்த்துகின்றது. காமனை மயக்கினாரு, காமனை எரித்திட்டாரு, தான் அவனால் மயக்கப்படக்கூடாத ஒரு தன்மை உடையவன் என்பதை நமக்கு காட்டினாரு. காமன் எரியில் வீழ்ந்து பொடியாக காட்டினான் என்ற தொடர் தான் அது. காமன் எரியில் வீழ்ந்து பொடியாக காட்டினான். காமனை எரியில் பொடியாக காட்டுகிற தன்மையினால பெருமான் உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களையும் அழிக்கின்ற தன்மை இருக்குது என்றால், அழிகின்ற காலத்திலும் தான் அழியாமல் இருக்கின்ற ஒரு செய்தியை உடையவன் என்பது இருக்குது. இந்த கருத்தற்கு என்கின்ற ஒரு இது பார்த்தீங்களா, இந்த கருத்தற்குன்னு இருக்குது இல்லையா, அந்த கூ என்பது அது வந்து நான்காவது விதி, நான்காவது வினை. அதாவது ஐ ஆல் கூ இன்னது கண் என்பது அந்த நான்காவது என்பது இவர் சொல்றாரு. வினை உருபு, உருபு, உருபு. இந்த நான்காவது இவர் இவர் உருபுன்னு சொல்லிட்டு கூடாதா? நான்காவதை என்ன வச்சினோமா அவருக்கு? நான்காவதை ஏழாவதாக திரிக்கன்னாரு. அப்ப ஏழாவது வச்சுனா பாருங்க, கருத்தற்குன்னு இருக்குது இல்லையா, அதை நம்மனா ஏழாவது வச்சாக்கா கருத்தர் முன் காட்டினான். இது எங்க காமிச்சார் அவரு? எதிரில் யார் உட்கார்ந்துருந்தாங்க சார்? காமதகனம் நடக்கிற போது பெருமான் யோகியா இருந்தார் சார். இவன் அங்க போனான், அங்க நடந்து யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த கருத்தர் முன் காட்டினான் என்பது தன் எதிரிலே இருக்கின்ற நாலு ஜனகாதி முனிவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு பெருமான் காட்டினாராம் காமனை எரித்து. உலகம் முழுவதும் அழியாது இருக்கின்ற காலத்திலேயும் யான் பெருமான் வந்து இந்த மாயைக்கு உட்படாதவன் என்கின்ற தன்மை உடையவன் என்பதை, உலகம் முழுவதும் அழிந்த நேரத்திலும் அழியாமல் இருக்கிற தன்மை உடையவன் என்பதை கருத்தருக்கு காட்டினான் என்றால் தன் எதிரிலே இருக்கிற சனகாதி முனிவருக்கு காட்டினான். இப்போ நாமளும் இங்கே வந்து கற்றுக்கணும். இவ்வளோ பாடுபட்டு இங்கே வந்து பெருமான் இது நம்ம திருமுறையெல்லாம் படிச்சுக்கிறிச்சு நிறையா தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதே செய்தி தான் அவர் கொண்டாடுறாரு. ஒரு வித்தியாசமான முறையில் அணுகுமுறை. இப்போ இந்த பாட்டு ஓரளவு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். காமதகனம் காட்டும் கருத்து யாதுன்னு ஒரு கேட்டாக்கா நம்ம அருமையாக சொல்லலாம். யாருக்கு காட்டினார் என்றால் அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டினார். அதை நம்ம புலவர் பரணதேவ நாயனார் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி கொண்டாந்து நமக்கு காமிச்சிட்டாரு. ஐயா திருவருளால் நான் சரியாக காமிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது உள்ளவர்கள் உணர்ந்தவர். அது வருது, அது ஒரு பாட்டு வருது, நிறைய வருது. சில இடங்களில் எனக்கே கூட மயக்கம் வர நேரம் அப்படி சரியாக புரியாது இருக்குன்னா நான் யோசனை பண்ணியிருப்பேன். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன இந்த ஒரு 2-3 உரை வச்சுக்கிறேன். அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிடும் ஒன்றும் புரியாது. அப்புறம் உட்கார்ந்து ஏதாவது பண்ணி இது ஏதாவது கொண்டு கூட்டினா முடிக்கணுமேன்றதுனால வரும். ஆனால் 21வது பாட்டு. கருத்துடைய ஆதி கரைமிடற்று எம் ஈசன் கருத்துடைய கங்காள வேடன் கருத்துடைய ஆண் ஏற்றான் நீற்றான் அனலாடி ஆமாத்தூர் ஆனேற்றான் ஏற்றான் எரி. இந்த கருத்துடைய ஆதி
பாருங்க, கருத்து முதல் வருகிற கருத்துக்கு கருணைன்னு பேர். முதல் வருகிற கருத்து கருணை. இப்ப கருணைன்னு வந்தோம்னா நமக்கு பொருள் வந்துடும். கருணை உடையவனாக இருக்கிற ஆதி என்பது பெருமான். ஆதி என்பது முதல். ஆதியும் அந்தம். ஆதி என்றால் முதல், அந்தம் என்பது முடிவு, ஆதி. அப்ப கருணை உடையவனாக பெருமான். அந்த பெருமான் எப்படி பண்ண? கரைமிடற்று எம் ஈசன். இந்த கரைமிடருக்கு நமக்கு தெரியல, நல்லா தெரியும். கையிலே காளகண்டன். கரைமிடர் என்பது காளகண்டன். கரைமிடற்று எம்பெருமான் ஈசன் கருத்துடைய கங்காள வேடன். கருத்துடைய கங்காள வேடன். அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? உடம்புல கங்காளம் என்பது எலும்பு, எலும்பு மாலை அணிந்திருக்கிறான். அதுக்கு அதான் அடுத்த பாட்டு. கங்காள வேடம். கருத்துடைய என்பது இந்த மூணாவது இருக்கிற கருத்து சினந்துன்னு அர்த்தம். சினந்து. கருத்து என்பது சினத்து. கருத்து என்பது சினந்து. நமக்கு ஒரு தமிழுக்கு ஒரு சொல்லு எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க. அகராதியா எடுத்து கருத்து சினந்து என்று. கருத்து என்பது சினந்து. ஆண் ஏற்றான் என்பது இந்த பெருமானுடைய ஆண் ஏற்றான் என்பது சினவிடை. அதாவது ஆண் என்பது எருது. இந்த கருத்து என்பது இந்த சினந்துன்னு சொல்லிட்டு இல்லையா, சினத்தை உடையதாக இருக்கின்ற ஆண் ஏற்றான். அத சினவிடைன்னு அர்த்தம். இந்த சினவிடை என்பதற்கு கருத்து உடைய ஆண் ஏற்றான், சினை உடையனான். அடுத்தது நீற்றான். இதெல்லாம் புரிஞ்சு. நீற்றான் திருநீற்றிலே முழுமையாக பூசிக்கொண்டிருப்பான். அனலாடி, அதுவும் தெரியும். ஆமாத்தூர் என்றால் ஆமாத்தூரில் வழிபட்ட ஆண் ஏற்றான். ஆமாத்தூரில் வழிபட்ட பசுக்களை காக்க ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம். பாருங்க, இப்போ இந்த ஆமாத்தூருக்கு எவ்வளோ பெருமை கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. ஆமாத்தூரில், ஆமாத்தூர் ஆண் ஏற்றான் என்றால் இந்த இடத்துல கடைசியில் முதல் இருக்கிற ஆண் ஏற்றான் முன்ன இருக்கிற அந்த கருத்து என்கின்ற சினத்தை கூட சேர்ந்து கொண்டு சினத்தை உடையதாக இருக்கின்ற விடையை உடையவன். ஆண் ஏர் என்பது விடை. ஆக சினத்தை உடையதாக இருக்கின்ற ஆண் ஏற்றை உடையவன் நீற்றான். அனலாடி அவர் என்ன பண்றாராம்? அவருக்கு ஒரு கருத்து இருக்குதான், பெருமானுடைய கருத்து. ஆமாத்தூர் ஆண் ஏற்றான் என்றால் இந்த கடைசி இருக்கிற ஆண் ஏற்றான் என்ன பண்ண பாருங்க. ஆண் என்றால் பசுக்களாகிய உயிர்கள். ஏற்றான் என்றால் தம்மவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறான். பெருமான் எப்பொழுது தம்ம உடையவனாக பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் ஆமாத்தூரிலே வழிபட்டவனாக இருக்கின்றவர்களை, ஆமாத்தூரிலே வழிபட்டவர்களை எல்லாம் ஆண் ஏற்றார் என்றால் பசுக்களை காக்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். இப்ப என்ன தெரியுதுன்னா, எல்லா தலங்களிலும் வீட்டு இருக்கிற பெருமான் பசுக்கள் தம்மை அடைந்து எப்போ வரீங்களோ வரீங்களோ வழிபடுறீங்களோ நான் ஏற்றுக்கு தயாராக இருக்கிறேன்னு வச்சுட்டு கடை விரித்து கொண்டு இருக்கிறார். ராமலிங்க சாமி கடை விரித்தேன் இல்லைன்னு, ஆனால் அது சொல்லு தொடர் வரல. அது சொல்கிறாங்க, ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல. அவருடைய வரலாறு தேடி பிடிச்சி கேட்டால் கூட கடை விரித்தேன் கொள்வாரின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் கடை விரித்து கொள்வார் இல்லைன்னாக்கா இன்னைக்கு இந்த அவருடைய வார்த்தையை சொல்ல முடியுமா? அவர் கடையை கொல்றவங்க கொண்டாங்க, அதனால இருந்தது. அதனால இங்கே பாருங்க, ஆமாத்தூர் என்றால் ஆமாத்தூரில் வழிபட்ட ஆண் ஏற்றால் என்ற ஆண் என்பது பசுக்களை ஏற்றுக்கொண்டான் என்றால் தம்மவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருவுள் புரிகிறான். ஏற்றான் எரி. அது மட்டுமல்லாமல் அவன் என்ன பண்ணுகிறான்? கையிலே எரியையும் உடையவனாக இருக்கின்றான். எவ்வளவு செய்தி பாருங்க. அனலாடி, எரி ஏற்றான், நீற்றான், அவனுடைய சினவிடை. அப்படிப்பட்ட பெருமான் எம் ஈசன் சொல்றார். எல்லா உயிர்களுக்குமாக பெருமான். அந்த கங்காள வேடன் இது சொல்றீங்களா? கருத்துடைய கங்காள வேடன் அடி 2ல் வருது பாருங்க. கருத்துடைய கங்காள வேடனுக்கு பிறவி துடைப்பு உண்ணும்படி கங்காள வேடன் ஆயினான். பெருமானுக்கு என்ன கருத்துனாக்கா, பெருமான் கங்காள வேடன் ஆனதுக்கு என்னன்னா பிறவி துடைப்பு, பிறவியை துடைப்பு உண்ணும்படியாக. நம்ம அப்ப பிறவி துடைப்புன்னு என்ன அர்த்தம்? பிறவி வராமல், பிறவி துடைப்பு என்றால் பிறவி விட்டு நாம நீங்குவதற்காக உண்ணும்படியாக. ஒன்றும் இல்லை, அந்த எலும்பு மாலையை போட்டுங்கிறது என்ன அர்த்தம்? அவ்வளோதான். கடைசியில் எல்லாம் எலும்பாதான் போகுது, உலகத்தில் எல்லாம் எலும்பு தான் அப்படின்றது தெரியுது தான். இதை பொண்ணு பாருங்க, இது கன்க்ளூஷனாக கொடுத்தாரு. சிவபிரானது திருமேனியிலே தாம் உடம்பு இது இந்த கருத்துக்கு ஒரு குறிப்பு கொடுத்துக்கிறாரு. இந்த இது இருக்குது இல்லையா, அந்த கங்காளம், அது எங்கன்னாக்கா எல்லாம் செத்து போன உடம்பு தானே, அதெல்லாம் எங்கே தீண்டின்னு இருக்குது? எலும்பு.
சிவபெருமானுடைய திருமேனியிலே தீண்டப்பெற்றிருக்கிறது. அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. சிவபெருமானது திருமேனியில் தம் உடம்பு தீண்டப்பெற்றவர் பிறப்பு அறுவர் என்பது பற்றி இவ்வாறு கூறினார். கங்காள வேடன் எதுக்காக இருக்காருன்னா துடைப்புண்ணும்படி கங்காள வேடன் ஆயிருக்கிறார். எலும்பாக இருந்தாலும் சரி, பெருமானுடைய திருமடி திரு உருவத்திலே தீண்டப்பெற்றால் என்ன தீட்சை? இதுக்கு பரிச தீட்சையா? தொட்டு தீட்சை பண்றது. பெருமானுடைய திருவடியிலே மேலே போய் இருக்கணும்ன்ற போது அந்த பெருமானுடைய தீட்சை பெற்று கிட்ட இருக்குதுன்ற போது, அதனால இந்த கருத்து உடையானா கருத்துடைய கங்காள வேடன் என்றால் கங்காளம் என்கின்ற எலும்பினை வேடமாக இருப்பதற்கு பறைசாற்றுகின்ற உண்மை என்ன என்றால், பெருமானை தீண்ட பெற்றவை எல்லாம் பெருமானுடைய திருவடிப்பேற்றை அடைந்து விட்டது என்கின்ற செல்வதனால இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. எதுக்குன்னாக்கா பெருமான் அணிந்து கொண்டது எலும்புலாம் யார் எலும்பு தெரியுமா? பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்பு. கங்காளம் பூண்டான்னு பாருங்க. பிரம்ம விஷ்ணுக்களது எலும்பு கூடு. இவைகளை சிவபெருமான் தன் தோள் மேல் தாங்கினான். அதை தான் சொல்றாரு கருத்துடைய கங்காள வேடன்றது. எதுக்கு அப்ப சொல்லிட்டு நமக்கு திருவாசகத்தில் இருக்குது, திருச்சாடல்ல கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி என்றால் அவர் அதை போட்டுனா நல்லா இருக்கும். யாரும் போட்டுக்காத மாலை போட்டுக்கணும் போஸ் கொடுக்கறதுக்காக போட்டுருக்காரு? இல்லை, தன்னை அடைந்தவர்களுக்கு தன் மீது உடலை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர்களுக்கு திருவடி பேர் கிடைக்கும் என்கின்ற தன்மையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக பெருமான் இருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தி அவர் எடுத்துக்கிட்டார். திருவாசகத்தில் திருச்சாடல்ல 11வது பாடல் அது வருது. அடுத்தது எரியாடி ஏகம்பம் எண்ணாதார் மேனி எரியாடியே கம்பமாகும் எரியாடி ஈமத்து இடும் காடு தேரும் இறை பணிப்ப ஈமத்திடும் காடுதான். அப்படியே பார்த்தா ஒன்றும் புரியாது, கொஞ்சம் பிச்சுக்கலாம்ப்பா. எரியாடி ஏகம்பம் எண்ணாதார் மேனி அப்புறம் வரணும். இப்போ மேனி அப்போ தனியாக வச்சுக்கணும். எரியாடி ஏகம்பம் எண்ணாதார் அப்படின்றத முதல்ல கடைசியில் கொண்டாந்துடணும். யாருடைய மேனி அந்த மாதிரி ஆகும்னு சொல்ல போறாரு. எரியாடி ஏகம்பம் என்று சொல்லப்படாருடைய மேனி. மேனி என்பது உடல். இந்த இடத்துல மேனி என்பது உடல். எரியாடியே கம்பமாகும் என்றால் சாம்பலாகி சிந்தும். எரியாடி என்றால் சாம்பலாகி, சாம்பலாகி சிந்தும். அவ்வளோதான். கடைசியில் என்ன ஆகிடும்? ஒன்றும் இல்லாத போகும், சாம்பலாகி சிந்தும். எரியாடி ரெண்டாவது ஒரு எரியாடி. இப்போ முதல் எரியாடி தெரியும் போச்சுங்களா? தீயிலே ஆடிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கின்ற பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருக்கின்றவுடைய உடலானது மேனியானது என்ன ஆகுமா? எரியாடியே கம்பமாகும். தீயில போய் வரும், திருப்பின் போய் என்ன ஆகணும்? மறுபடியும் திருப்பின் பிறக்கும், திருப்பின் தீயில வரும். இதே வேலையா இருக்கும். எரியாடியே கம்பம். இதே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இதே போயிட்டே இருக்கும். ஆனால் அடுத்து சொல்ற அடுத்த எரியாடி வருகிறது இல்லையா? இந்த எரியாடி என்பது 3வது எரியாடி தனித்த சீரு. தீ எரியப்படுவதாகிய என்கின்றது என்றால் ஈமத்தை. தீ எரியப்படுவதாகிய ஈமத்து இடும் காடு தேரும் இறை பணிப்ப. ஈமத்திலே இருக்கின்ற பெருமான், ஈமத்திலே இருக்கின்ற பெருமான் காடு தேரும் இறை பணிப்பை என்றால் அங்கே வீற்றிருக்கின்ற பெருமான் இறை பணிப்பை. பணிப்பை என்றால் பணித்தலால் ஈமத்திடும் காடுதான் என்றால் அந்த உடவானது ஈமத்து இடுங்காடு என்றால் செத்து போகிற போது உடம்புகின்ற விறகு தான். ரொம்ப சூட்சமாக சொல்லிடுறாரு. நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்ததில்ல. இந்த உடல் இருக்குது இல்லையா, உடலிலே இருக்கின்ற உயிர் இருக்குது. இந்த உடல் எரியிற போது விறகா பயன்பட்டு போதான் இந்த உடல்ன்றார். ஈமத்து இடும் காடு என்றால், ஈமத்து என்றால் அது கடைசியில் போய் எல்லாம் போடும்போது அந்த உடம்பு கூட ஈமத்தில் இருப்பதுக்கு அந்த உடம்பு யார் கொடுத்தது? பெருமான் தான் கொடுத்தாரு. அதான் இறை பணிப்பான்றாரு. இறைவன் பணித்ததால ஈமத்து இடும் காடு தான் பிணம் சுடுகின்ற விறகாகத்தான் மாறும். நல்லா யோசனை பண்ணுங்க. இவங்க வைக்கிற கட்டையில தான் அது எரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த உடல் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அது உதவுது. அதுக்குள்ளவே இருக்கிற இதெல்லாம் இருக்குது. அதில் உள்ள தோல் எலும்பு சீழ் நரம்பு ஏழை குன்று கோரி புங்கு சோழி புண்ட மாய் உருண்டு வடிவு, அதுக்குள்ளே அவ்வளோ ஜூஸ் ஐட்டம்லாம் இருக்குது.
எல்லாம் சேர்ந்து அது விறகாகத்தான் பயன்படுகின்றது, வேற எதுக்கும் உதவாது உடம்பு. அதனால்தான் மேனின்னு சொன்னார், உயிர்னு சொல்லலை. உயிரை இறைவன்பால் செலுத்தி இறைவனிடத்திலே ஏற்படுவதற்கு பயன்படுத்துவதற்காக இருக்கின்ற உடம்புன்றாரு. சார் இந்த உயிரை உடம்பு தான் சார் ஆட்டி படைக்குது, அதை தான் சொல்றாரு. பெருமான்கிட்ட போலான்னாக்கா அதெல்லாம் முடியாது, நான் சாந்துக்கணும் உட்காந்துக்கணும்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே போய் பார்க்கலாம் இங்கே போய் பார்க்கலாம்னா அதெல்லாம் ஒட்டு வராது, அதை பாரு இதை பாருன்னு சொல்லுது. ஆக இந்த உடம்பு என்கின்ற தத்துவங்கள் 36 தத்துவ கூட்டு இருக்கிறதே, இது என்ன பண்ணுதான், பெருமானுடைய இடத்துல போகாமல் இருக்குதான். அதனால திருப்பி திருப்பி இந்த உடம்பு பிறந்து பிறந்து வந்துடான். இது போலையெல்லாம் பெருமான் வகுத்து வைத்திருக்கிறான். பணித்தனால், பெருமான் பணித்தனால. யாரு? ஈமத்திலே இடுகின்ற வழக்கமாக உடைகின்ற தன்மையை படைத்திருக்கின்ற இறைவனால செய்கின்ற பெருமான் அது விறகாகத்தான் பயன்பட்டு கொண்டு போதும். ஆமாமா, எல்லாம் இந்த உடம்பு விறகாகத்தான் பயன்படுத்தும். நம்ம அந்த பயன்படாத இருக்கு என்ன பண்ணணும்னா, திருப்பி இந்த உடம்பு வராது இருக்கணும்னா உடம்பே வராத பண்ணணும். உடம்பே வராத பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அதுதான் முதலடி சொல்கிறாரு, ஏகம்பத்தா என்று சொல்லு. இந்த ஏகம்பம் என்பது சொல்றாங்க முதல் இரண்டாம் அடியிலும் எரியாடியே கம்பமாகும்னு ஒரு தொடர். இந்த பாட்டில் முக்கியமாக இந்த எரியாடியே கம்பமாகும் என்றால், உடம்பானது பிறவனுடைய திருவடியை பெறாமல் இருந்தமையானால், திருவருளை பெறவில்லை என்றால் அது நிச்சயமாக தீயிலே போய் கழுகித்தான் போகும். போன பாட்டில் பெருமானுடைய உடம்புல போனாக்கா தொட்டாக அது புண்ணியமானதுன்னு சொன்னார். இங்கே என்ன ஆகி போச்சு, அந்த எலும்பு எரிஞ்சு போகிறதுக்கு துணையாக இருந்து இந்த உடம்பு என்ன ஆகிடுமா, எலும்பு கூட போயிடுது இல்லைங்களா. அந்த உடம்பு இருக்கிற ஜூஸில் தான் எலும்பு மாதம் ஒன்றும் இல்லாத ஆகி போகுது. ஃபாரின் பாடி ஏதாவது இருந்தால், இப்போ சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நியமிச்சாரங்க போனேன், டாக்டர் அவர், அவங்க சகோதரிக்கு வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சி பிளேட் மாதிரி ஏதோ வரவழைச்சி போட்டார். அதுவே 40,000 வரவழைச்சி ஆப்ரேஷன் பண்ணுறவங்க அது 1.5 லட்சம் போட்டு வைக்கிறாங்க. அதை வச்சுனாக்கா அந்த பப்பரை எரிஞ்சிட்டு பிறகு அடுத்த நாள் போய் அதை கலரி எடுத்து அந்த 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 ஐட்டம் வச்சு வச்சு போட்டாங்களே ஆப்ரேஷன் பண்ணி, அதை எடுத்துட்டார் டாக்டர். உண்மை நடந்து நான் நல்ல பார்த்துருக்கேன். அப்போ இது எரியாது, ஆனால் அந்த உடம்புல இருக்கிற மீதி எலும்புலாம் எரிஞ்சு போகுது, எலும்பு கூட கிடையாது. தேடி பிடிக்கிறாங்க, இன்னும் முழுமையாக எரிச்சா எரிஞ்சிடும் சார். அது எலும்பை நம்ம முழுமையாக எரிக்கல, எலும்பு நிச்சயமாக எரிஞ்சிடும். அதனால் எரியாடியே காம இந்த உடலானது எரிந்து கொடுக்குற தன்மையை உடைந்து விடும் என்பது சொல்றது. முன்னர் அதை சொன்னது என்பதை என்ன இந்த இடத்துல எரியாடி ஏகம்பம் என்றால் என்னன்னா, ஏகம்பம் என்பது ஏகனாக இருக்கிற பெருமானை தான் குறிக்குதுங்க. ஆனாலும் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்துக்குன்னு அது ஏகனாக இருக்கிற பெருமான் சொல்லக்கூடாது. அதனால் இவர் பக்குவமாக கடைசியில் என்ன குறிப்பு கொடுத்துருக்கிறாரு, ஏகம்பம் என்பதை, ஏகம்பத்தை கச்சி ஏகம்பம் என்றும் பொருள் கொள்ளலாம். ஏன்னா இவர் இந்த ஊரில் உரை எழுதினால அது கட்சி ஏகம் என்ன. ஆனால் ஏகம்பம் என்பது காஞ்சி மாநகரத்தை சொல்றதுனால பெருமான் ஏகனாக இருக்கிற தன்மை உடையவனாக இருக்கிறான் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்று தேற்ற பொருளாக சொல்லலாம். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால தேற்றமாக கொள்ளலாம் என்கின்ற ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பரணதேவர் ஏகம் என்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. பரணதேவர் திருவந்தாதியில் மட்டும் ஊர்களெல்லாம் சொல்கிற போது ஏகம் என்பதை இவர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால் அந்த ஊரை சேர்த்தான்னு சொல்லலாம். அடுத்தது 23வது, தானயன் மாலாகி நின்றான் தனித்து உலகில் தானயன் மாலாய தன்மையான் தான் அக்கரைப்படுத்தான் நான் மறையை காய்புலித்தோலாடை கரைப்படுத்தான் தன் பாதம் சார். இந்த இடத்துல கரை என்பதற்கு 2 வித பொருள் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இந்த 3வது அடியும் 4வது அடியும் முதல்ல கொண்டு வரணும். முதல் அடிக்கு பின்னால் கொள்ளலாம், 3வது அடி 4வது அடியும் பாருங்க. காய்புலித்தோல் ஆடை கரைப்படுத்தான், எப்படி பிரிச்சுன்னு பாருங்க. காய்புலித்தோல் ஆடை கரைப்படுத்தான் என்பது, இந்த ஒரு கரை என்பதற்கு மட்டும் நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பொருள் சொல்றாரு பாருங்க. இந்த கரை என்பது காய்புலித்தோல் ஆடையே போட்டுங்கிறாரு, அதுல என்ன கரை சொல்றார் பாருங்க. காய்புலித்தோல் ஆடை கரைப்படுத்தான் என்பது சிவன் என்னும் அளவாய் நின்றது. சார் இந்த கரைப்படுத்தான் என்பது எப்படி வருது, அது என்ன கரைப்படுத்தான் என்பது
புலித்தோல் ஆடை வச்சுக்கிறான்னா சொல்லிட்டான் கரைப்படுத்தான் என்பது அதனை முதலில் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கரைன்னு இருக்குத, அது என்ன அப்படின்னா ஆடையில் அமைக்கப்படும் கோட்டினை, ஆடையில் அமைக்கப்படும் கோடு. சார் இது உண்டா சார், அது மாதிரி என்ன இருக்குதான்னாக்கா அதுக்கு இலக்கியத்தில் ஒன்று எடுத்திருக்காரு. ஆடையில் அமைக்கப்படும் கோடு என்றால் கட்டுற போது ஸ்பிரில் வைக்கிறாங்க, சுருக்கமாக வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் பெருமான் கட்டியிருக்குது. என்ன சொல்றாரு, இந்த கோடு என்ற சொல் வழக்கத்தில் இருக்குதான்னா கொடுந்தானை கோட்டழகும். நாலடியார், நாலடியார்ல 131வது பாட்டில் இருக்குது சார். கொடுந்தானை கோட்டழகும் என்றால் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிற ஆடையிலே கோடு என்பது கரை என்கின்ற ஒரு தன்மையிலே வருகிறது. ஆகையினால இந்த கோடு என்பது சிவபெருமான் இங்க என்ன பண்ணுறது, தான் பெருமான் கரைப்படுத்தான் என்பது கோடு என்பது தான் அங்கே கரை என்று வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது. இந்த கொடுந்தானை கோட்டழகு என்பதில் நாலடியாரில் கொடுத்துரு ஒரு உதாரணத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆகையினால இந்த இடத்துல கரைப்படுத்தான் என்பது எதை கரைப்படுத்தியிருக்கிறாரு, காய் புலித்தோல் ஆடையை கரைப்படுத்தான். அதுக்கு அடுத்தது நான்மறையை கரைப்படுத்தான்னா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நான்மறை என்பது வேகங்கள், வேதங்களை கரைப்படுத்தான நான்காக கரைப்படுத்திருக்கிறான. நான்காக கரைப்படுத்துகிறானாக்கா வேதங்களுக்கு அளவு கொடுத்துருக்கிறானா. ருக் என்றும் யசுர் என்றும் சாமம் என்றும் அதர்வணம் என்றும் அதுக்கெல்லாம் ஒரு அளவு கொடுத்து சரி பண்ணியிருக்கானா வேதங்களுக்கு. அதை தான் சொல்கிறாருங்க. இந்த கொடுந்தானை கோட்டழகு சொல்லிட்டேன் நான். இந்த தான் என்பது இருக்கு பார்த்தீங்களா, தான் என்பது ஏகாரம் தானே என்று விரிக்க. இதையெல்லாம் செஞ்சவன் தான் என்பது தான் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் ஏகாரத்தை பிரிச்சுட்டு தானே இறைவனே எல்லாவற்றையும் செஞ்சிருக்கான. இப்போ வேதங்களை எல்லாம் படைச்சது யாரு, பெருமானே படைத்தான். அதற்கு ஒரு அளவு வச்சிருக்கான வேதங்களில். இந்த வேதங்களை அளவு என்பது நம்ம ருக்யஜுர் சாமன்னு அவங்களுக்கு சொன்னேன், இதை உலகியலாக சொல்லிட்டேன் நான். ஆனால் நம்ம பேராசிரியர் அதை ஒத்துக்க மாட்டார். ருக்வேஜர் சாமங்க வேதங்கள் என்பதை ஒத்துக்காதை என்ன சொல்றாரு, நால்மறை என்று சொல்வதற்கு அவை நான்மறையை அக்கறைப்படத்தான் கொள்ளணுமா. இந்த பாருங்க, அக்கறைப்படுத்தான் நான்மறையை, புரியுதா பாருங்க. அந்த முதல் அடியில் ரெண்டாவது அடியில் கடைசியில் இருக்கு பார்த்தீங்களா, தான் அக்கறைப்படுத்தான் நான்மறை என்றால் 4 வேதங்களுக்கு ஒரு அளவு வச்சான. 4 வேதங்களை வரிசைப்படுத்தினான்னு வச்சுக்கலாம், அளவுபடுத்தினான்னு வச்சுக்கலாம். எப்படி பாருங்க, தான் அக்கறைப்படுத்தான் நான்மறையை, காய்புலித்தோல் ஆடையை கரைப்படுத்தான். இதெல்லாம் பெருமான் செய்த செயல்பாடுகள். அந்த பெருமான் என்ன பண்றான்னா நான்மறையை காய்புலித்தோல் விளக்கம் சொல்லிட்டேன். அக்கறைப்படுத்தான் என்றால் வேதங்களுக்கு அளவுகளை வச்சானா. இந்த அக்கறைப்படுத்தான் என்பதற்கு வேதங்களை என்ன கரைப்படுத்தான் என்றால் 4 வேதங்களையும் ஒரு வரம்புக்கு உட்படுத்தினான். வேதங்களுக்குலாம் ஒரு வரம்பு உட்படுத்தி இருக்கிறான். பெருமான் தான் அதெல்லாம் செஞ்சிருக்கிற காரணத்தினால அவரே வேதங்களை வரம்புக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதை செய்தி சொல்லிட்டு அவை எவையாக இருக்கும் என்றால் இவையெல்லாம் அறம் சார்ந்தவை, இவையெல்லாம் பொருள் சார்ந்தவை, இவர் எல்லாம் இன்பம் சார்ந்த அறம் பொருள் இன்பம் சார்ந்தவை. இவற்றையெல்லாம் சேர்ந்தா வீடு செய்யலாம்னா இந்த அறம் பொருள் அறம் முதலாகிய 4ன்னு சொல்லிட்டார். ஏன்னா நம்ம தமிழில் வரணுன்றதுனால அறம் முதலாகிய 4 தான் இவர் கொண்டிருக்கிறார். நம்ம ருக்குயஜுர் சாமன்றது அவர்கள் முறைக்காக சொல்லியிருக்காங்க. அதனால வேதங்கள் என்பது தான் தமிழ் வழக்கு அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காரு. இப்போ என்ன செஞ்சார் இந்த பாட்டில் என்ன சொல்றார் பாருங்க, பெருமான் அவன் உலகிலே தான் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இந்த முதலடி வரும். இப்போ 3வது அடி 4வது அடி தான் சொன்னேன். முதலடி போலாமா, அயனும் மாலும் ஆக நின்றான். பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, தான் அயன் மால் ஆகி நின்றான். சிறப்பு, அயனும் மாலும் ஆக நின்றான். இன்னொன்று, அவனு அயன் மாலாக எங்க நின்றுக்கிறான்னா அவர்கள் வழியாக அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் அவன் கருவிதான். கர்த்தா யாரு, பெருமான். அயனும் மாலுமாக நின்று படைத்தல் காத்தல் முதலிய தொழில்களை அவர் வழியாக நிகழ்ந்து செய்விக்கிறான் என்பது காரணத்தினாலே தான் அயன் மாலாகி நின்றான். ஆக பிரம்மாவோ யாரோ விஷ்ணு யாரோ நினைக்க வேண்டாம், பெருமான் தான் அவர்கள் மூலமாக அந்த தொழிலை படைத்தல் காத்தல் முதலிய தொழில்களை தொழில்படுத்துகிறான் என்ற காரணத்தினாலே அயனும் மாலும் ஆகி நின்றான். அவர்கள் வழியாக படைத்தல் காத்தல் தொழில் நிகழ்விக்கின்றான். சரி,
இப்போ அயன் உலகில் தனித்து மால் ஆய தன்மையான். இப்ப பாருங்க அடுத்த பாட்டு, அடுத்த ரெண்டாவது அடி பாருங்க. அயன் உலகில் தனித்து மால் ஆய தன்மையான். அதுக்கு என்ன சொல்லணும்னா, மால் என்றால் இங்க பெருமை உடையவன் அர்த்தம். பிரம்மனால் படைக்கப்பட்ட உலகம்தான். அந்த உலகத்திலேயும் பெருமைக்குரிய பொருளாக எது என்பதை ஆராய்ச்சி பண்ணுமையானால் பெருமான் தான் பெருமைக்குரிய பொருளாக இருக்கிறான் என்பது இங்கே மால் என்பது பெருமை என்கின்ற பொருளே வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி பொருள் இது வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. மால் ஆய தன்மையான் அவ்விருவரில் வேறாக பிரம்மாவாக இருந்து படைக்கிறான்னு சொல்லல, உள்ளிருந்து இயக்குகிறான் தான். ஆனால் அவருக்கு தனியாக இருந்து என்ன பண்ணிக்கிறானா, உயிர்களிடத்திலே தனி ஒருவனாக பெரும் பொருளாக தன்மை உடையவன் என்பதுதான் மால் ஆய தன்மையான் என்கின்ற ஒரு அந்த பாடல் கருத்து. இப்போ மூணாவது வரைக்கும் பாருங்க. நான்மறையை அக்கறைப்படுத்தான் சொல்லியாச்சு. 4 வேதங்களை ஓரோர் வரம்புக்கு உட்படுத்தினான், அவை அறமுதலாகிய வரன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணார் பெருமான் செய்த செயல்கள்லாம் உலகத்திலே நடைகிற அத்தனையும் எவன் இயக்குகிறான் என்றால் பெருமான் ஒருவன் தான் இயக்கி கொண்டிருக்கின்றான். கருவிகள் வேறாக இருக்கலாம், காரணமாக அவர்தான் இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தாவாக அவர்தான் இயக்கி கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறது. பெருமானுடைய இறைத்தன்மைன்னு பேரு. பெருமானுடைய இறைத்தன்மையை கூறியிருக்கின்றது. 24வது பாட்டு. சாராவார் தாமுளர்வேல் போல இன்னொரு பாட்டு சொல்லலாம். ஓ டைம் இருக்கு சார், ஆரம்பம். சார் ஆவார் தாமுளரேல் சங்கரன் தன் மேனி மேல் சாராவார் கங்கை உமை நங்கை சார்வாம் அரவமது செஞ்சடை மேல் அக்கொன்றை ஒற்றி அரவமது செஞ்சடையின் மேல். திருப்பி 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 அதே போட்டு பின்னி பணைஞ்சிருக்குது, பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கிறாரு. அது என்ன பார்க்கணும். சாராவார், இங்க சார் என்பது சாரு. சார் என்பது முதல் இருக்கிற சார், சாரு சார்வாவார். தாம் உலர் மேல் சங்கரன் தன் மேனி மேல் சார்வாவார். அதுவும் இந்த ரெண்டாவது இருக்கிற சாரு என்பது சாரு தான். இதுல வந்து ஒரு முதல் சாருக்கும் ரெண்டாவது சாருக்கும் ஒரே பொருள் தான் சாரு. கங்கை உமை நங்கை சார்வாம். சார்வாம் என்பது மூணாவது ஒரு சார் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சார்ந்து உள்ள, சார்ந்து உள்ள, அதுவும் சார். ஆக மொத்தத்தில் சாரு என்பது எல்லாமே இதில் வருகிற எல்லாமே சொல்லும் பொருளும் ஒன்றாகவே வந்து இருக்கிறது, மாறல. அரவம் அது இந்த இடத்துல இந்த ஒரு இடம் அரவம் என்று இருக்கிற முதல் அரவம் ஆரவாரம்னு அர்த்தம். 2 அரவத்தில் ஒரு அரவத்துக்கு ஆரவாரம். இன்னும் அங்கே ஒன்றும் அரவமாக கேட்குது, ஆள் அரவாட்டமே இல்லையான்னு சொல்லுவாங்க. அரவம் என்பது ஆரவாரம், பேரரவம் சொல்லணும் இல்லையா, பெரிய ஆரவாரம் சொல்லுவோம். அரவம் என்பது ஆரவாரம் என்ற பொருள். இன்னொரு அரவத்துக்கு பாம்பு. இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம், முதலடிக்கு வருவோம். சார் ஆவார் தாம் உளரேல் சங்கரன். இப்படி பிடிச்சிங்க. சார் ஆவார் தாம் உளரேல் சங்கரன். உலகத்திலே நாம் உலக உயிர்கள் அனைத்தரும் சாரக்கூடிய தன்மை உடையது ஒன்று இருக்குமேயானால் அது சங்கரன் தான். எவர் ஒருவருக்கும் சார்வாக, சார்பு என்பது இங்க பற்றுக்கோடுன்னு சொல்லலாம். உலக உயிர்கள் அனைத்தும் இறுதியிலே உணர்ந்து பற்றுக்கோடாக கல்வதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எம்பெருமான் சிவபெருமான் ஒருவனே, அவன் சிவன் ஒருவனே என்கின்ற ஒரு கருத்தாங்க. சார் ஆவார் தாம் உளரில் சங்கரன். அந்த சங்கரன் என்ன பண்றாரு, அது எப்படின்னா, அந்த சங்கரன் ஏன் அப்படி என்ன ஆயிருக்காருன்னு சொல்ல வேணும்னா, கங்கையையும் உமையையும் முறையே பாருங்க, கங்கை உமை நங்கை தன் மேனி மேல் சார்வாக இருக்கின்றது இல்லையா. பாருங்க முதலடிகளை தன் சாராவார், இங்கிருந்து வருவாங்க, கங்கை உமை நங்கை தம் மேனி மேல் சார் ஆவார். கங்கையையும் உமையம்மையையும் தன்னுடைய திருமேனியின் மேலே சார்ந்து இருக்கும்படி வைத்து கொண்டு இருக்கிறார் பெருமான். அவர் அது எங்க, அதுதான் சொன்னார், கங்கையும் தன் மேனிலே வைத்து கொண்டிருக்கிறார். அவர்களை தாங்கா பற்றி அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணிருக்கிறாராம், கங்கையை மேலே தடை மேலே வச்சுங்கிறார. கங்கைன்னா சாதாரணமான ஆளா, எவ்வளவு ஆரவாரத்தோடு பொங்கி வருது. பகீரதன் படலம் பார்த்திருக்கலாம். பகீரதன் கங்கைக்காக வேண்டினான் உங்களுக்கு வரலாறு இருக்கிறது.
ஆரவாரமாக வந்ததை பெருமானே நீதான் காக்க வேண்டும் சொல்கிற போது அதன் ஆரவாரத்தை அடக்கி தன்னுடைய சடையிலே ஒரு பூரமாக வெளியிலே விட்டார், கங்கையாராக பாய்ந்தனும். ஆக கங்கையினுடைய ஆரவாரத்தை அவர் அடக்கி இருந்தார் தான் அரவம். அது செஞ்சடை மேல அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் கங்கையினுடைய ஆரவாரத்தை அடைக்கிறது என்று மூணாவது அரவம். அது அதை ஆகி கொண்டு இருக்கிற பெருமான் அதுக்கு மேல என்ன இருக்குது? அக்கொன்றை அங்க என்ன சொல்லியிருக்காரு? அங்கே கொன்றையும் இருக்கிறது, கங்கை இருக்கிறது, உமை நங்கையும் வச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெருமானுக்கு சார்பாக இருக்கிறாங்க. அந்த சார்பாக வச்சுக்கிற போது அங்கே அதனுடைய ஆரவாரத்தை அடக்கி வைத்திருக்கிறாங்க. அது பக்கத்தில் என்ன இருக்குது? செஞ்சடை மேலே கொன்றை இருக்கின்றது, கொன்றையை ஒட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த கொன்றையை கூட அது பக்கத்தில் இவ்வளவு அமக்கலம் இருக்குது, கங்கை அடங்கி உட்கார்ந்துக்கிறா, அது பக்கத்தில் கொன்றை இருக்கிறது. அங்கே அரவம் அது ஒற்றி இருக்கின்றது என்றால் அரவம் அங்கே ஒற்றி ஊர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, செஞ்சடையிலே இவ்வளவும் இருக்கிறது அப்படின்னு இவ்வளவும் சொல்லி காமிக்கிற போது பாம்பு அவருடைய செஞ்சடை மேலே கொன்றை மலர் மாலையை ஒற்றினார் போல இருக்குதான். எவ்வளோ நேரில் பார்த்த மாதிரி. இதை வச்சுக்கின்னு படம் போடுறவங்க கொன்றை மாலையை ஒற்றினார் போல பாம்பு இருக்குதான். எவ்வளோ அழகா சொல். ஒற்றி அக்கொன்றை ஒற்றி அரவம் அது செஞ்சடையின் மேல் இருக்கிறது. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்ல வராருன்னா, பெருமான் கங்கையையும் சார்வா வச்சிருக்காரு, உமை நங்கையும் வச்சிருக்கிறாரு, பாம்பும் வைத்திருக்கிறாரு. இவை எல்லாமே அவைகள் யாவும் அவனையே பற்றுக்கோளாக பற்றி உள்ளது. இதில் பாருங்க, எல்லா திணையும் அடங்கி போய்தா. கங்கை அக்னிணை இல்லையா? நம்ம தெய்வமாக கும்பிட்ற போது வச்சிருக்கிறோம். ஆனால் அது என்ன திணை? 6 அக்னி தான் சொல்லலாம். பாம்பு அது ஒரு உயிர். கங்கைக்கு உயிரே கிடையாது, சும்மா நம்ம பொம்மை போட்டு வச்சுக்கிறாங்க, கங்கைன்னு காமிக்காக வச்சுக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எல்லா ஆறுகளையுமே பெண்களுடைய பேர் தான் வச்சிருப்பீங்க. ஆறுகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் தான் வச்சிருக்கிறோம். அது நம்முடைய தமிழருடைய பண்பாடு. ஆகையினால இவர் என்ன சொல்றாரு? கங்கை, உமை, பாம்பு இவை எல்லாமே பெருமானையே பற்றிக்கோடாக பற்றி இருக்கின்ற காரணத்தினால அனைத்து உயிர்களுக்கும் பெருமான் பற்றுக்கோடாக இருக்கிறார் என்கின்ற ஒரு தன்மையை இந்த பாடலில் சொல்லியிருக்கார். எல்லா உயிர்களும் பெருமானை தான் பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படி? ஏன்னாக்கா பாம்பு பற்றிங்க இருப்பார், கங்கையை போயிட்டு அடக்கி அதுவே வந்து கட்சியில் பெருமானை பற்றி இருப்பார். அவைகளுக்கே சார்பாக இருக்கிற பெருமான் நமக்கு சார்பாக இருக்க மாட்டாரா? ஆக அனைத்து உயிர்களும் சொல்ற பார்த்தனால இங்கே பல்வேறுபட்ட உயிர் தன்மையை சொல்ல. உமை நங்கை பக்குவப்பட்ட உயிர், கங்கை பக்குவப்படாத உயிர், எந்த பக்கம் பாய்தாங்க அச்சு போடும். ஆனால் இங்கே அடுத்த போற இருக்கிற பாம்பு சாதாரணமாக இருக்கு பாம்பா, அது ஒரு வம்பு பண்றது. இவை எல்லாவற்றுக்குமே பெருமான் பற்றுக்கோடா இருக்கிறாருன்னா, ஆகையினால பெருமானிடத்திலே போவதற்காக இன்னார் இனியார் என்று சொல்லவில்லை. எவ்வகைப்பட்ட தன்மை இருந்தாலும் எத்தன்மையனா இருந்தாலும் அவரிடத்திலே பற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பெருமான் பற்றி கொண்டு இருக்கிறார் என்கின்றதை தான் அடையாளங்களாக, இந்த அடையாளங்களாக தான் இதெல்லாம் இருக்குதான். இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் நமக்கு வாரணும். ஓ, இவைகளையெல்லாம் வைத்து கொண்டிரு பெருமான், இவைகளே பெருமானை பற்றாக இருந்து கொண்டு பக்குவமாக இருக்கு. அது வேலையை காமிக்குதா பார்த்தீங்களா? பெருமான்கிட்ட இருக்கிறது எல்லாமே அடங்கி போய் பெருமானுடைய திருவடியே சரண் என்று ஒற்றி இருந்து கொடுன்னு ஒரு இடத்த குறிப்பு சொல்ல. ஒற்றி இருக்குதான் பாம்பு அந்த சடையை. அப்படிலாம் இருக்கிற காரணத்தினாலே நாமும் பற்ற வேண்டியது பெருமான் தான்ட்டு முதல்ல கொடுத்துறா ஸ்டேட்மெண்ட்டு. உலகத்திலே அனைவருக்கும் சார்பாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் சங்கரனாக இருக்கின்ற பெருமான் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என்கின்ற ஒரு நல்ல கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன்.